வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஈரோடு கார்த்திக் சார் அவர்கள் எழுதிய நிழலுத்தம். இது ஒரு வரலாற்று புனைவு நாவல். ஈரோடு கார்த்திக் சாருடைய கதைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே வரலாற்று புனைவு நாவலாக தான் இருக்கும். வரலாற்று புனைவு நாவல்ன்றதுனால தொய்வு இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. அவருடைய கதைகள் ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும். அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த தந்திரங்கள் வியூகங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். வரலாற்று புனைவு நாவல் கதை பிடிக்காதவங்க ஒரு தடவை இவருடைய கதைகளை கேட்டு பாருங்க. சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. மதுராபுரி பரபரப்பாக இருந்தது. அதன் அரண்மனையை சுற்றி எப்பொழுதும் நிலவும் அமைதி இன்று காணாமல் போய் இருந்தது. ஆட்கள் அங்கும் இங்கு பரபரப்பாக ஓடிக்கொண்டு இருந்தனர். இந்த பரபரப்பான சூழல் அடிக்கடி வரக்கூடிய ஒன்று என்பதை அவர்கள் உணர்ந்துதான் இருந்தனர். அசாதாரணமான சூழலில் தன் நாடும் தன் அரண்மனையும் இருப்பதை உப்பருகில் இருந்தபடி கவனித்துக் கொண்டிருந்தான் அதன் மன்னனான ரணதீரன். தன் ஆளுகையை மீறி அடிக்கடி நடக்கும் இந்த பரபரப்பான சூழலை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் சிந்தனையில் மூழ்கியிருந்தான் அவன். அருகே நிழலாடுவதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தான் ரணதீரன். அந்த நிழலுக்கு சொந்தக்காரன் செங்கோட்டையன், மதுராபுரியின் படைத்தளபதி. அவனது பெயரை கேட்டாலே எல்லோருக்கும் சிம்ம சொப்பனம்தான். ஒரே ஒருவனை தவிர. அந்த ஒருவன் செய்யும் வேலைதான் இத்தனை கலைபரங்களுக்கு காரணம். செங்கோட்டையனின் முகத்தில் நெட்டுக்கூத்தாக விழுந்திருந்த வால் தழும்பு ஒன்று அவன் முகத்திற்கு அதிக கோரத்தை கொடுத்து கொண்டிருந்தது. எல்லா ஏற்பாடுகளும் தயார் மன்னா. நாளை மதியம் நமது படை சிங்கப்புரத்தை நோக்கி கிளம்பும் என்றான் செங்கோட்டையன். அவனது முகத்தை ஒருமுறை உற்று பார்த்த ரணதீரன், நாம் சிங்கப்புரத்தின் மீது படையெடுத்து செல்வது இதோடு எத்தனையாவது முறை? 3வது முறை அரசே. முடிவு? வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. நாம் வீரம் நிறைந்தவனுடன் போரிட்டால் போரின் முடிவு நமக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ சேரலாம். நாம் மோதி கொண்டிருப்பது தந்திரம் நிறைந்த நரி ஒன்றுடன், அதுவும் கேட்டு நரி. அது நம்மை விட புத்திசாலியாக அளவாய் இருக்கிறது. தன்னுடைய படைத்தளபதி தன் எதிரிலேயே தன்னுடைய எதிரியை புகழ்ந்து பேசுவதை ரணதீரனால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. எதிரியை இகழ்ந்து பேசவோ மட்டம் தட்டவோ அவனிடம் எந்த காரணங்களும் இல்லை என்பதால் அவன் அமைதியாக இருந்தான். அந்த கேட்டு நரியை முற்றிலுமாக அழைத்து சிங்கப்புரத்தை நம்மோடு நேரடியாக இணைத்துக் கொண்டால்தான் என்ன? நமக்கு அவன் எதிரியாகத்தான் இருக்கிறான். ஆனால் அவன் நாட்டு மக்களிடம் நலவனாகத்தான் நடந்து கொள்கிறான். மக்களிடம் வரி வசூல் செய்வதில் அவன் நீக்குப்போக்காக நடந்து கொள்வதால் சொந்த நாட்டு மக்களிடம் அவனுக்கு எதிர்ப்பு இல்லை. நமக்கு கட்ட வேண்டிய கப்பமும் சரியாக கட்டுவதில்லை. மழை பெய்யவில்லை, கடும் வறட்சி என்றெல்லாம் சரியான காரணங்களை கூறி வரி செலுத்த மறுக்கிறான். நம்மிடம் அடங்கியிருக்கும் 18 சிற்றரசர்களில் இவனும் ஒருவன். இவன் நமக்கு கட்டுப்பட்டு நடப்பதில்லை, கப்பமும் சரியாக செலுத்துவதில்லை. இவனை நாம் கண்டிக்காமலோ தண்டிக்காமலோ விட்டுவிட்டால் மற்ற சிற்றரசர்களுக்கு நம்மீது இருக்கும் பயம் போய்விடும். ஆளாளுக்கு இப்படி நமக்கு தண்ணி காட்ட துவங்கினால் நம் சாம்ராஜ்யத்தை நாம் எப்படி நிர்வாகம் செய்வது? படையெடுத்து சென்றாலும் கப்பத்தொகையை செலுத்துவதாக கூறி பெருந்தொகை ஒன்றை செலுத்தி நம்மிடமிருந்து தப்பித்துக் கொள்கிறான். இதற்கு முன்பாக 2 முறை படையெடுத்து சென்று விட்டேன். படைகளை வரவேற்று விருந்து வைத்து சொற்ப தொகையை கப்பம் என்ற பெயரில் கொடுத்து நம்மை திருப்பி அனுப்பிவிடுகிறான். இப்பொழுது நம் வீரர்கள் தயாராகி கொண்டிருப்பது கூட யுத்தத்தில் சண்டை செய்வதற்காக அல்ல, உறவுக்காரரின் வீட்டில் விருந்து சாப்பிட போவது போலத்தான் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தொடர்ந்து நீடிப்பது நமது பட்டாளத்தின் மனநிலைக்கு உகந்ததல்ல. இவனை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. மதிவாணன் இருந்தவரை அவனது நாட்டின் கப்பத்தொகை சரியாக வந்து கொண்டிருந்தது. அவனை பற்றிய தகவல் ஏதாவது இருக்கிறதா? இல்லை மன்னா, அவனை பற்றிய எந்த தகவலும் நம்மிடம் இல்லை. அவன் நாட்டை துறந்து சாமியாராக போய்விட்டதாக கேட்டு நரி சொல்கிறது. அதனால தானே அவனது நாட்டை நிர்வகிக்க இந்த கேட்டு நரிக்கு அதிகாரம் கொடுத்தோம். அப்பொழுதாவது கப்பத்தொகையை விசுவாசத்தோடு கட்டுவான் என்று எதிர்பார்த்தோம். நம்முடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்துவிட்டதே. நரிக்கு நாட்டாண்மை கொடுத்தால் கிடைக்கு 2 ஆடுகளை கேட்குமாம் என்பது போல நிலைமை மாறிவிட்டதே. இவனை முதலிலேயே தட்டி வைக்க வேண்டுமண்ணா. இல்லை என்றால் நம்மீதான பயம் விட்டு போய்விடும். எனக்கு நம் நிலைமை புரிகிறது. ஆனால் இந்த படையெடுப்பை தவிர நமக்கு வேறு வழியில்லை என்பது போலத்தான் நிலைமை இருக்கிறது. பொறுமை மன்னா என்றது ஒரு குரல். உப்பருகியின் படியேறி வந்து கொண்டிருந்த அபிராமி பட்டரின் குரல்தான் அது. தனது கைத்தடியை ஊன்றியபடி படிகளில் ஏறி வந்தபொழுதே செங்கோட்டையனும் ரணதீரனும் பேசிக் கொண்டிருப்பது அவரது காதில் விழுந்தது. தன் கைத்தடியை ஊன்றும் சத்தத்தை நிறுத்தியவர் சிறிது இடைவெளி விட்டு அவர்கள் பேசுவதை முழுவதுமாக கேட்டுவிட்டு சரியான சமயத்தில் சம்பாசனையில் இணைந்து கொண்டார். வாருங்கள் ராஜகுருவே என்று நாற்காலியிலிருந்து எழுந்து மரியாதை செய்தான் ரணதீரன்.
செங்கோட்டனின் வணக்கத்தை தலையசைத்து ஏற்றுக்கொண்டார் பட்டர். சிங்கப்பூர்த்து விவகாரத்தை பற்றி தான் தளபதியுடன் ஆலோசித்துக் கொண்டிருந்தேன் நான். உன் மனசிலேசத்தை அறிவேன் நான். நீங்கள் இருவரும் எதிரிகள் எவர் வரினும் போராடி வெல்லும் திறன் படைத்தவர்கள், நிஜ யுத்தத்தில் வல்லவர்கள். நமது எதிரி அப்படியல்ல, அவன் நடத்துவது நேர் யுத்தம். அவனோடு நாம் போராடினால் நம்முடைய சக்தி தான் விரயமாகும். அவனோடு யுத்தம் செய்ய வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். நிழல் யுத்தத்தில் அவர்கள் சிங்கப்பூரத்தானை மிஞ்சக்கூடியவர்கள். அவர்களை மோத விட்டுவிட்டு நாம் வேடிக்கை பார்ப்போம். அவர்கள் அவனை வழிக்கு கொண்டு வருவார்கள். ரணதீரனின் முகம் மலர்ந்தது. அவர்கள் என்று சொல்கிறீர்களே, யார் அவர்கள்? அவர்களின் உதவியை நாடி நான் கல்வர்புரத்திற்கு ஓலை அனுப்பியிருக்கிறேன். நாளை இரவுக்குள் அவர்கள் இங்கு வந்து சேர்வார்கள். கல்வர்புரம் கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறதே என்று மோவாயை தேய்த்துக்கொண்டு யோசித்தான் ரணதீரன். வருவது ஆதித்தனா என்றான் செங்கோட்டையன். சரியாக சொன்னாய். உடன் வருவது அவனது அண்ணன் அருஞ்சயனும் தான் என்றார் பட்டர். ஆ ஆ என்று சகோதரர்கள் இருவரையும் சுருக்கமாக குறிப்பிடுவார்கள், சரிதானே என்றான் ரணதீரன். ஆம், அவர்களைத்தான் என்றார் பட்டர். மூவரிடமும் நிம்மதி பெருமூச்சு பிறந்தது. அத்தியாயம் 2. தங்களால் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனையை தீர்க்க அபிராமி பட்டர் 2 பேரை வர சொல்லியிருப்பதை கேட்ட ரணதீரன் சிறிது நேரம் யோசனையில் மூழ்கினான். அவன் அரசல் புரசலாக ஆ ஆ என்ற குறிப்பு பெயரால் அழைக்கப்படும் 2 சகோதரர்களை பற்றி நிறைவே கேள்விப்பட்டிருந்தான். மக்களை கொடுமை செய்து வருத்தும் சர்வாதிகார மன்னர்கள் குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்றி மக்களை கசக்கி பிழியும் கொடுங்கோல் மன்னர்கள் இவர்களை எதிர்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல ஆட்சியை தருவதுதான் சகோதரர்கள் இருவரின் பிரதான பணி என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். ஆட்சி அதிகாரம், அதிகாரிகளின் நிர்வாகம் இவற்றில் அதிக அனுபவம் உள்ள பட்டரே இவர்களை வரவழைக்கிறார் என்றால் அவர்கள் சாதாரண ஆட்களாக இருக்க முடியாது. இம்மாதிரியான விஷயங்களை யாரும் தனிப்பட்ட முறையில் கற்றுத்தருவதில்லை. எல்லாமே அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வதுதான். இவற்றையெல்லாம் அந்த சகோதரர்கள் எப்படித்தான் கற்றுத் தேர்ந்திருப்பார்களோ என்று வியக்கவும் தவறவில்லை. தனக்கு அருகே தன்னுடைய பதிலை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த செங்கோட்டினை பார்த்தவன், தளபதி, சிங்கப்பூர விவகாரத்தை கையாள யாரோ 2 திறமைசாலிகள் நாளை மாலை வரப்போவதாக பட்டர் சொல்கிறார். வருபவர்களின் கருத்தை நாம் முதலில் அறியலாம். அதன் பிறகு நாம் படையெடுப்பில் முழுமூச்சாக ஈடுபடலாம். என்ன சொல்கிறீர்கள் என்றான். நல்ல யோசனை மன்னா. ஒரு நாள் நாம் காத்திருப்பதில் ஒன்றும் குடிமுழுகி போய்விடப் போவதில்லை. வருபவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கூறினால் நாம் இந்த படையெடுப்பையே தவிர்த்து விடலாம். அவர்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்றால் நாம் முழு வேகத்தோடு படையெடுப்பை துவக்குவோம். நான் 2க்கும் தயாராக சேனையை தயார் செய்கிறேன் என்றான் செங்கோட்டையன். அவன் முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை இருந்தது. 2 அபிப்பிராயங்களுக்கு இங்கே இனி வேலை இல்லை. வந்து கொண்டிருப்பது ஆதித்தனும் அருஞ்சயனும். அவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இருப்பது போல் தெரியவில்லை என்றார் அபிராமி பட்டர். நான் அவர்களை பற்றி நிறைவே கேள்விப்பட்டிருக்கிறேன். வீரம் இருக்கும் இடத்தில் விவேகம் இருக்காது, விவேகம் உள்ள இடத்தில் வீரம் இருக்காது. இவர்கள் 2ம் சேர்ந்த வினோத கலவையாக இருக்கிறார்கள். இவர்களின் வீரத்தையும் விவேகத்தையும் நான் சோதித்தறிய விரும்புகிறேன் என்றான் ரணதீரன். எனக்கு உங்கள் சோதனை முறையை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் வைக்கும் எந்த தேர்விலும் அவர்கள் எளிதாக வெற்றியடைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார் பட்டர் உறுதியான குரலில். அதையும் பார்ப்போம் என்று புன்னகைத்தான் ரணதீரன். அவன் மனதிற்குள் வருபவர்களை சோதித்து பார்க்கும் ஆர்வம் இருந்தது. அன்றைய பொழுது எந்த சலனமும் இன்றி அமைதியாக கடந்து சென்றது. செங்கோட்டையன் தனது வழக்கமான பணிகளில் மூழ்கியிருந்தான். அபிராமி பட்டர் மட்டும் சகோதரர்கள் இருவரும் எப்பொழுது மதுரைபுரி மண்ணை மிதிப்பார்கள் என்ற ஆர்வத்தோடு அவ்வப்பொழுது மாளிகை வாயிலை எட்டி பார்த்து கொண்டிருந்தார். மறுநாள் மதிய வேளை 2 குதிரைகள் மதுராபுரியின் எல்லைக்குள் பிரவேசித்தன. தொலைதூரத்திலிருந்து அந்த 2 புறவிகளும் வருகின்றன என்பதை அவற்றின் வாயிலிருந்து சிதறிக்கொண்டிருந்த நுரைகளை கட்டியம் கூறின. அவற்றின் கால்களில் படிந்திருந்த புழுதியும் மணலும் அவர்கள் பல மணற்பாங்கான இடங்களை கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை கூறாமல் கூறின. மோகினியின் மீது ஆரோகணித்திருந்த ஆதித்தன், அண்ணா, குதிரைகள் மிகவும் களைப்படைந்து விட்டன. அவற்றுக்கு நாம் கொஞ்சமாவது ஓய்வு கொடுத்தாக வேண்டும் என்றான். நீ சொல்வதும் சரிதான். மதிய உணவு நேரம் நெருங்குகிறது. ஓய்வு கேட்டு உடல் கெஞ்சுகிறது. நாம் சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் ஓய்வெடுப்போம். குதிரைகள் சற்று நேரம் ஓய்வெடுத்தால் கூடுதல் வேகத்தோடு நம்மால் பயணிக்க முடியும் என்றான் அருஞ்சயன். இந்த ஓய்வினால் தாமதம் நேர்ந்து விடாதே. இல்லை, தாமதம் எதுவும் நேராது. நாம் நினைத்தபடி
மாலைக்குள் மதுராபுரிக்கு சென்று விடலாம். நீர்நிலைகள் ஏதாவது அருகில் இருந்தால் அந்த இடத்தில் குதிரைகளை நிறுத்து. குதிரைகளும் நாமும் சற்று இளைப்பாறலாம் என்றான் அறிஞயன். அவர்கள் இன்னும் கொஞ்ச தூரம் பயணித்ததும் ஒரு ஓடை ஒன்றை கண்டனர். ஓடையைச் சுற்றி நிறைய மரங்கள் இருந்தன. அண்ணா, இந்த இடத்தை கவனித்தாயா? இயற்கை எழிலோடு இந்த இடம் அருமையாக இருக்கிறது. நாம் இங்கு ஓய்வெடுப்போம் என்ற ஆதித்தன் தன் குதிரையை மரங்களுக்கு அருகே நிறுத்தினான். வெயில் கடுமையாக இருக்கிறது. நாம் முதலில் குளிப்போம். அப்படியே குதிரைகளையும் குளிப்பாட்டுவோம். கரையில் நிறைய புற்கள் வளர்ந்திருக்கின்றன. அவற்றை வெட்டி குதிரைகளுக்கு உணவாக தருவோம். நாம் கட்டுச்சோரை தின்றுவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுப்போம். குளித்தால் சற்று புத்துயிர்ப்பாக இருக்கும் என்றான் அறிஞயன். அதுவும் சரிதான். நீங்கள் சொன்னபடியே செய்வோம். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். கேள். அபிராமி பட்டர் நம்மை எதற்காக அழைத்திருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? இதுவரை அவர் எதற்காக நம்மை அழைத்தார் என்று நான் யோசிக்கவில்லை. ஆனால் நம்முடைய உதவி அவருக்கு தேவைப்படுகிறது என்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. பட்டர் மிகப்பெரிய திறமைசாலி. அவரால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையா? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். மதுராபுரிக்குள் கால் வைத்தால் எல்லா மூடு பணிகளும் விலகி காட்சி தெளிவாக தெரிய போகிறது. அதுவும் சரிதான். அங்கே நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனை காத்திருக்கிறது என்று நமக்கு முழுதாக எதுவும் தெரியாது. நாம ஏன் வீணான கற்பனைகளில் மூழ்க வேண்டும் என்றான் ஆதித்தன். இருவரும் திட்டமிட்ட வேலைகளில் ஈடுபட துவங்கினர். அதே நேரம் செங்கோட்டையன் ரணதீரனின் வித்தியாசமான வேலையில் திகைத்து நின்றான். படைவீடு ஒன்றிற்கு வருகை தந்திருந்த ரணதீரன் அங்கிருந்த வீரர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தான். அவனது கட்டளைப்படி ஒரு வலை ஒன்று 4 மரங்களுக்கு நடுவே விரித்து கட்டப்பட்டது. தூரத்தில் ஒரு அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வைக்கப்பட்டது. செங்கோட்டையனுக்கு எதுவும் புரியவில்லை. மன்னா, இது என்ன ஏற்பாடு? எனக்கு எதுவும் விளங்கவில்லை. நாளை இங்கு வரும் நம் விருந்தாளிகளுக்கான சோதனை களம் இது. அவர்களின் திறமையை நான் இதில் தான் சோதித்தறிய போகிறேன். இதில் எப்படி? எனக்கு புரியவில்லை என்றான் குழப்பத்துடன் செங்கோட்டையன். இந்த வலையின் மீது நின்று கொண்டு அம்பு எய்ய வேண்டும். அந்த அம்பு அகலின் திரியில் எரியும் நெருப்பை அணைக்க வேண்டும். எளிதான சோதனை இது. முழுதாக கேள். இந்த வலையில் 2 வீரர்கள் எப்பொழுதும் குதித்து கொண்டே இருப்பார்கள். வலை மேலும் கீழும் ஆடிக்கொண்டே இருக்கும். அதில் நிலையாக நிற்பதே கடினம். அதில் இலக்கை நோக்கி குறித்தவராமல் அம்பு விட வேண்டுமென்றால் எப்படி இருக்கும்? மிகவும் கடுமையான சோதனை மன்னா இது. வருபவர்களும் சாதாரண ஆட்கள் இல்லையே என்று சிரித்தான் ரணதீரன். அத்தியாயம் 3. அன்று சூரியன் மறையும் முன்பாகவே சகோதரர்கள் இருவரும் மதுராபுரிக்கு வந்து சேர்ந்து விட்டனர். குதிரைகளுக்கு போதுமான ஓய்வு கிடைத்ததால் அவை கூடுதல் வேகத்தோடும் உற்சாகத்தோடும் பயணித்ததால் அது சாத்தியமானது. நகரத்துக்குள் நுழைந்ததுமே அங்கு அசாதாரணமான சூழல் நிலவுவதை சகோதரர்கள் இருவரும் உணர்ந்து கொண்டனர். தெருவாசிகள் சிலரிடம் பேச்சு கொடுத்ததில் மதுராபுரி போருக்கு தயாராகி கொண்டிருப்பதையும் அவர்கள் அறிந்து கொண்டனர். நிலைமை மிக மோசமாக இருக்கும் போலிருக்கிறதே. மதுராபுரி படையெடுப்புக்கு தயாராக இருக்கும் போலிருக்கிறதே. இந்த நிலையில் பட்டர் நம்மை எதற்காக வரவழைத்திருக்கார் என்று புரியவில்லையே. வேறு எதற்காக அழைத்திருக்கப் போகிறார்? இந்த போரை நிறுத்துவதற்காகத்தான் நம்மை அழைத்திருப்பார். அப்படியானால் போருக்கான முஸ்தீபுகள் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டுமே. நம்மால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று பட்டருக்கு நன்றாக தெரியுமே. ஆமாம், அதுதான் எனக்கும் குழப்பமாக இருக்கிறது. ஒருவேளை நம்மால் முடிக்க முடியாத அளவுக்கு அந்த செயல் கடுமையானதாக இருக்குமோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. அதோ அரண்மனை நெருங்கிவிட்டது. உள்ளே நுழைந்தால் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிடப் போகிறது. இருவரும் குதிரைகளை விரட்டினர். அவர்கள் இருவரும் அரண்மனை வாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். வேலின் கூரிய முனையால் தடுத்து நிறுத்தப்பட்ட இருவரையும் பார்த்த கோட்டை காவல்படை தலைவன், யார் நீங்கள்? எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றான். நாங்கள் இருவரும் அபிராமி பட்டரின் அழைப்பின் பேரில் இங்கு வந்திருக்கிறோம். எங்கள் பெயர் ஆ என்று சொல்லுங்கள், அவருக்கு தெரியும் என்றான் ஆதித்தன். யார் அங்கே? உடனே சென்று பட்டரை இங்கு அழைத்து வா. ஆ என்ற வினோத பெயரில் இருவர் அவரை சந்திக்க வந்திருப்பதாக கூறி அவரை அழைத்து வா என்றான் காவல்படை தலைவன். ஒரு காவலன் அங்கிருந்து பட்டர் வீட்டை நோக்கி கிளம்பினான். உங்கள் இருவரையும் பார்த்தால் தொலைதூரத்திலிருந்து வருவது போல் தெரிகிறது. சற்று கீழே இறங்கி இளைப்பாருங்கள். தாக சாந்திக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? குளிர்ந்த மோர் இருக்கிறது, குடிக்கிறீர்களா? கொடுங்கள், குடிக்கிறோம். இருவரும் ஒரு சொம்பு மோரை பருகி முடித்த பொழுது பட்டர் வெகு வேகமாக அங்கு வந்து சேர்ந்தார். வா ஆதித்தா, வா அறிஞயா, இப்பொழுதுதான் வந்து சேர்ந்தீர்களா? நான் காலையிலிருந்து உங்கள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன்.
பயணம் எப்படி இருந்தது? பயணம் சுகமாகவே இருந்தது பட்டரே. இங்கு நிலைமை இயல்பாக இல்லை போல் தெரிகிறதே என்று கேள்வியை வீசினான் ஆதித்தன். சரியாக கணித்திருக்கிறாய். நிலைமை இப்பொழுது சுமூகமாக இல்லைத்தான். அதனால்தான் உங்களை வரவழைத்தேன். வாருங்கள், நடந்து கொண்டே பேசலாம் என்ற பட்டர் அவர்களை அழைத்துக்கொண்டு அரண்மனை வாயிலை கடந்தார். குதிரைகளின் கடிவாளத்தை பிடித்தபடி இருவரும் அவர் பின்னால் நடந்தார்கள். அரண்மனை உபரியிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரணதீரன் பட்டர் 2 இளம் வீரர்களுடன் வாயிலை கடந்து வருவதை பார்த்தான். பட்டருடன் வருபவர்கள்தான் ஆதித்தன் அறிஞனாக இருக்கும் என்று நினைத்த ரணதீரன் அவர்களை வரவேற்க படிகளில் இறங்கி கீழே வந்தான். அரண்மனைக்குள் நுழையும் முன்பாகவே மொத்த விவரத்தையும் பட்டர் விலாவாரியாக அவர்களிடம் எடுத்து கூறிவிட்டார். எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்ட இருவரும் எதுவும் பேசவில்லை. மூவரையும் எதிர்கொண்டழைத்த ரணதீரன், பட்டரே, இவர்கள்தான்? ஆமாம், நான் சொன்ன ஆட்கள். இப்பொழுதுதான் வந்து சேர்ந்தார்கள். உங்களைப் பற்றி நான் நிறைவே கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் இருவரையும் நான் நேரில் சந்திப்பது இதுதான் முதல் முறை. வாருங்கள், உள்ளே சென்று பேசுவோம் என்ற ரணதீரன் முன்னால் நடந்தான். போர்க்காலங்களில் அவன் ஆலோசனை செய்யும் மந்திராலோசனை கூடத்திற்கு வந்து சேர்ந்தவன் அங்கே இருந்த நாற்காலிகளை காட்டி அமருங்கள் என்றான். மூவரும் அமர்ந்த பிறகு தன்னுடைய நாற்காலியில் அமர்ந்த ரணதீரன் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் பட்டர் விரிவாக சொல்லியிருப்பார் என்று நம்புகிறேன் என்றவன் பட்டரை பார்த்தான். எல்லாவற்றையும் நான் விளக்கமாக சொல்லிவிட்டேன் மன்னா என்றார் பட்டர் அவனது பார்வையை புரிந்து கொண்டவராக. பிரச்சனைக்கு காரணமாக இருப்பது சிங்கப்புரத்திற்கும் மதுராபுரிக்கும் இடையே இருக்கும் நீண்ட தொலைவுதான். இங்கிருந்து கிளம்பினால் சிங்கப்புரத்தை அடைய 10 நாட்களாகும். அந்த தொலைவுதான் அவனுக்கு சாதகமாக இருக்கிறது. சிங்கப்புரம் அருகில் இருந்தால் நம் படைகளின் மீது அவனுக்கு பயம் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் நான் படையெடுக்கக்கூடும் என்பதால் எனக்கு அடங்கி கப்பத்தை ஒழுங்காக கட்டியிருப்பான். உங்கள் பிரச்சனையின் தீவிரம் புரிகிறது மன்னா. மற்ற அரசர்களும் இவரை போல் செய்தால் இந்த ராஜ்யத்தை நிர்வகிக்க முடியாது. அதனால தான் உங்கள் உதவியை நாடினேன். அவன் ஒழுங்காக கப்பம் கட்டினால் போதும். அதை செய்ய வைக்க உங்களால் முடியுமா? முடியும் என்று தான் நினைக்கிறோம். நடுவில் 10 நாட்கள் இடைவெளி இருக்கிறதல்லவா? அதற்குள் ஏதாவது யோசனை தோன்றாமலா போய்விடும். விடுங்கள், பார்த்து கொள்ளலாம் என்றான் ஆதித்தன். நீங்கள் சொல்லும் ஆசாமி குலநறிய தோற்கடித்து விடுவான் போலிருக்கிறது. அவ்வளவு குயுக்தியான ஆளாக இருக்கிறான். அவனது பெயர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா என்றான் அறிஞயன். அவனது பெயர் கஜேந்திர பூபதி. மதிவாணனின் நாட்டையும் அவன்தான் தற்பொழுது நிர்வகித்து வருகிறான். மதிவாணன் என்னவானான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவன் துறவியாக மாறி நாட்டை துறந்து சென்று விட்டதாக கஜேந்திர பூபதி சொல்கிறான். அவனையும் நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அவன் எனது பழைய மாணவன், என் மீது மிகுந்த மதிப்பு கொண்டவன் என்றார் பட்டர். அவனை கண்டுபிடித்து விட்டாலே இந்த பிரச்சனையில் பாதி தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறேன். எங்கள் பாதுகாப்பிற்காக ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. என்னவென்று சொல்லுங்கள், உடனே ஏற்பாடு செய்து தருகிறேன். எந்த ஏற்பாடும் தேவையில்லை மன்னா. உங்கள் முத்திரை மோதிரம் மட்டும் போதும். தூதர்கள் உயிருக்கு எந்த ஊரும் நேரக்கூடாது என்பது அரசர்களிடையே நிலவும் மரபு. எங்கள் உயிருக்கு அந்த மோதிரம் பாதுகாப்பு தரும். நாங்கள் இப்பொழுது மதுராபுரியின் தூதர்கள். சமயம் நேரும்பொழுதுதான் அதை வெளிப்படுத்துவோம் என்றான் ஆதித்தன். நல்ல மதியுகம் உங்களுக்கு. அதை நான் பாராட்டுகிறேன். உங்கள் வீரத்தையும் விவேகத்தையும் நான் ஒரு போட்டி மூலமாக நேரில் காண விரும்புகிறேன். உங்களுக்கு அதில் சம்மதமா? நீங்கள் தாராளமாக எங்களை சோதிக்கலாம். மிகப்பெரிய காரியம் ஒன்றை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. என்ன போட்டி என்று சொல்லுங்கள் என்றான் ஆதித்தன் ஆவலுடன். ரணதீரன் மூவரையும் அழைத்துக்கொண்டு வலை கட்டப்பட இடத்துக்கு வந்தான். அங்கே இருந்த 2 வீரர்களை அந்த வலைக்குள் குதிக்க சொன்னான். கடலில் எழும் அலைகளைப் போல் வலை மேலும் கீழும் ஆடத் தொடங்கியது. இந்த வலையில் நின்று கொண்டு அந்த அகலின் திரியை துண்டிக்க வேண்டும். முடியுமா உங்களால்? இருவரில் யார் இந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் எனக்கு சம்மதமே என்றான் ரணதீரன். சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அத்தியாயம் 4. 2 வீரர்கள் வலையின் மீது குதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வலைக்கடலில் எழும் அலைகளைப் போல் மேலும் கீழுமாக அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு மனிதன் அதன் மீது நிலையாக நிற்பதே கடினமான செயல். இதில் அந்த வலையின் மீது நின்று கொண்டே அகலின் திரியை துண்டிப்பது ஆகக்கூடிய காரியமா என்று அபிராமி பட்டர் நினைத்தார். ரணதீரன் இருவருக்கும் வைத்திருப்பது
சற்று கடினமான பரீட்சைதான் என்று அவருக்கு தோன்றிவிட்டது. இந்த கடுமையான போட்டியில் ஆதித்தனால் வென்று காட்ட முடியுமா என்ற சந்தேகம் கூட அவருக்கு தோன்றிவிட்டது. அவர் சகோதரர்கள் இருவரையும் திரும்பி பார்த்தார். இருவரும் அலைந்து கொண்டிருக்கும் வலையை சிந்தனையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். முதலில் நான் என்றான் ஆதித்தன் குறும்பு புன்னகையுடன். தாராளமாக என்றான் அருஞ்சயன். அவனது முகம் சிந்தனையில் மூழ்கியிருந்தது. சகோதரர்கள் இருவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற ஆளுக்கொரு வழியை கண்டுபிடித்து விட்டார்களோ என்று கூட பட்டர் நினைத்தார். வலை மீது ஏறி செல்ல அதையொட்டி ஒரு ஏணி போடப்பட்டிருந்தது. தனது தோளில் இருந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு கடகடவென்று ஏணியின் மூலம் வலை மீது ஏறிய ஆதித்தன் ஓர் நிமிடம் மட்டுமே அகலை உற்று பார்த்தான். 4 மரங்களுக்கு நடுவே இழுத்து கட்டப்பட்டு இருந்த அந்த வலையின் ஓரம் மட்டும் அதிக அதிர்வுகள் இல்லாமல் இருப்பதை கவனித்தவன் சட்டென்று அந்த வலையின் ஓரமாக ஓடினான். ஓடிய வேகத்திலேயே வில்லில் அம்பை இணைத்தவன் வலையின் ஒரு மூலை இழுத்து கட்டப்பட்டிருந்த மரத்தின் மீது பாய்ந்தான். அதன் மீது கால்களை மட்டும் வைத்து ஏறியவன் அப்படியே தலைக்குப்புற வலையின் மீது விழுந்தான். மரத்திலிருந்து அவன் தலைக்கீழாக பாயும் முன்னரே அவனது வில்லிலிருந்த அம்பு ஏயப்பட்டிருந்தது. அது தன் இலக்கை தவறவிடவில்லை. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புக்குறி தவறாமல் அகலின் திரியை துண்டித்து அதனை அணைத்திருந்தது. அவனது சாகசத்தை நேரில் பார்த்து கொண்டிருந்த ரணதீரனும் பட்டரும் வாயெடுத்து போனார்கள். ரணதீரன் இப்படியான வித்தியை பார்ப்பது இதுவே முதல் முறை. அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. அம்பு இலக்கை தாக்கிவிட்டதை உறுதி செய்து கொண்ட பின் ஆதித்தன் கீழே இறங்க ஆரம்பித்தான். அபாரம்! இப்படியான வில்வித்தியை நான் இதுவரை கண்டதில்லை. உன் திறமையை நான் பாராட்டுகிறேன் ஆதித்தா என்றான் ரணதீரன் மகிழ்ச்சியுடன். இதென்ன பிரமாதம் அண்ணா! என் அண்ணன் என்னை விட திறமைசாலி. அவருடைய திறமையும் பாருங்கள். அதன் பிறகு மொத்தமாக எங்களை பாராட்டுங்கள் என்ற ஆதித்தன் வில்லையும் இன்னொரு அம்பையும் அண்ணனிடம் கொடுத்தான். வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வலையில் ஏணி மூலமாக ஏறினான் அருஞ்சயன். அவன் ஏறுவதை குழப்பத்துடன் பார்த்தனர் வலை மேல் இருந்த 2 காவலர்களும். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யுங்கள் என்றான் அருஞ்சயன். அவர்கள் தொடர்ந்து குதிக்க தொடங்கினார்கள். வலை மேலும் கீழுமாக அலையத் தொடங்கியது. வில்லம்போடு நின்ற அருஞ்சயன் தன் கால்களை சற்று வளைத்து கொண்டான். அவனது தோள்பட்டையும் வில்லம்பும் ஒரே நேர்கோட்டில் இருந்தன. அவனது ஒரு கண் மூடி இருந்தது. மற்றொரு கண்ணுக்கு முன்பாக அகல் விளக்கு ஏறி இறங்கி கொண்டிருந்தது. அகலுக்கு நேராக அம்பின் நுனி வந்ததும் அம்பை விடுவித்தான் அவன். வில்லிலிருந்து மின்னலாக கிளம்பிய அம்பு அகலை தாக்கி வீழ்த்தியது. ரணதீரனும் பட்டரும் திகைத்து போய் நின்றனர். பிரமாதம்! சகோதரர்கள் இருவரும் ஒரு பிரச்சனைக்கு வெவ்வேறு தீர்வுகளை யோசிக்கிறீர்கள். உங்களால் சிங்கபுரத்தின் பிரச்சனையை தீர்த்து வைத்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. உங்கள் இருவரின் மூளையிலும் ஏகப்பட்ட யோசனைகள் தோன்றுகின்றன. அதில் ஏதாவது ஒன்று என் பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் என்று நம்புகிறேன். பட்டரே, நீர் சரியான ஆட்களைத்தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள். இருவருமே மிகப்பெரிய புத்திசாலிகள். ஆம் அண்ணா, அதனால்தான் எல்லோரும் இவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றார் பட்டர் பெருமையுடன். இந்த பிரச்சனையை இவர்கள் முடித்த பிறகு நாம் ஏன் இவர்களின் திறமையை நிரந்தரமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? புரியவில்லை மன்னா. நாம் ஏன் இவர்களை படைத்தளபதிகளாகவோ மதியுக மந்திரிகளாகவோ மாற்றக்கூடாது? நல்ல யோசனைதான். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. ஏன் ஏற்க மாட்டார்கள்? அதை அவர்களிடமே கேளுங்கள். ஏன் நண்பர்களே, என் கோரிக்கைக்கு இணங்க மாட்டீர்களா? மன்னிக்கவும் அரசே, நாங்கள் நாடோடி வாழ்விற்கு பழக்கப்பட்டவர்கள். அந்த ஆதவனைப் போல் எல்லோருக்கும் எங்கள் திறமை பயன்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஒரே இடத்தில் இருப்பது எங்கள் இயல்பிற்கு ஒத்துவராது என்றான் ஆதித்தன். இதுவரை நான் கொடுத்ததை யாரும் மறுத்ததில்லை. மறுத்து பேசும் முதல் ஆட்கள் நீங்கள் இருவரும் தான். உங்களை நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை கேளுங்கள். உதவி செய்ய காத்திருக்கிறேன். இன்று இரவு வசந்த மண்டபத்தில் நீங்கள் இருவரும் தங்கலாம். நாளை காலை உங்களது பயணம் தொடங்கட்டும். பட்டரே, போர் ஏற்பாடுகளை நாம் நிறுத்திவிடலாமா? நிச்சயமாக மன்னா. இவர்கள் இருவரும் மதுராபுரியின் தூதர்கள் என்பதற்கு அடையாளமாக தூது ஓலை ஒன்றை கொடுத்து அனுப்பலாமா? வேண்டியதில்லை மன்னா, உங்கள் முத்திரை மோதிரமே போதும். அதுவும் சரிதான். நண்பர்களே, வசந்த மண்டபத்தில் மிக சிறப்பான விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை அனுபவியுங்கள். நாளை பயணம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்ற ரணதீரன் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினான். அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்த பட்டர் பெருமூச்சு விட்டார்.
நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று தான் ரணதேரனின் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கிறேன். அவனது முகத்தில் தெரியும் மகிழ்ச்சி நிரந்தரமாவது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. கவலை வேண்டாம் பட்டரே, இந்த பிரச்சனையை இனி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றான் அரிஞ்சயன். அது போதும் எனக்கு என்றார் பட்டர் மகிழ்ச்சியுடன். இங்கிருந்து எத்தனை நாள் பயண தொலைவில் சிங்கப்பூரம் இருக்கிறது? நீங்கள் இருவர் மட்டும் சென்றால் 12 நாட்களாகும். படையெடுத்து சென்றால் 15 நாட்களாகிவிடும். புரிகிறது. நீண்ட பயணம் ஒன்று நமக்காக காத்திருக்கிறது என்றான் ஆதித்தன். அத்தியாயம் 5. 12ஆம் நாள் மாலை சிங்கப்பூரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தன 2 புறவிகள். சகோதரர்கள் இருவரும் குதிரைகளும் ஏகமாக களைத்திருந்தன. இருவர் முகத்திலும் இளம் தாடி வளரத் தொடங்கியிருந்தது. வழியில் இருந்த சத்திரங்களிலும் ஊர் பெரிய மனிதர்களின் வீடுகளிலும் இரவு நேரத்தில் தங்கி ஓய்வெடுத்தபடி இருவரும் சிங்கப்பூரத்தை வந்தடைந்திருந்தனர். சத்திரங்களில் தங்கும்பொழுது தங்களை சாதாரண வழிப்போக்கர்களாக காட்டிக்கொண்ட இருவரும் பெரிய மனிதர்களின் வீடுகளிலும் மாளிகைகளிலும் தங்கும்பொழுது ரணதீரனின் முத்திரை மோதிரத்தை காட்டி உதவி பெறவும் தவறவில்லை. நாம் 2 பேர் இவ்வளவு நீண்ட பயணத்தில் மிகவும் களைப்படைந்து விட்டோம். மிகப்பெரிய சைனியம் ஒன்று இதே பயணத்தை மேற்கொண்டிருந்தால் மனதளவிலும் உடல் அளவிலும் பலவீனமாகிவிடும். ஓய்வை எதிர்பார்த்து உடலும் உள்ளமும் கெஞ்சி துவங்கிவிடும் என்றான் அரிஞ்சயன். ஆமண்ணா, நீங்கள் சொல்வது உண்மைதான். இவ்வளவு நெடுந்தொலைவு பயணம்தான் சிங்கப்பூரத்து சிற்றரசன் கஜேந்திர பூபதிக்கு சாதகமாகவும் ரணதீரனுக்கு பாதகமாகவும் இருக்கிறது. இப்படியான பயணத்தில் வெகுவாக களைத்து வரும் பட்டாளத்திற்கு விருந்து வைத்து சொற்ப தொகையை கொடுத்து திருப்பி அனுப்பிவிடுகிறான். கப்பம் செலுத்த மழையில்லை, கடும் வறட்சி போன்ற பொய்களை அவிழ்த்து விட்டு விடுகிறான். அதை அப்படியே கேட்கும் ரணதீரனின் படைத்தளபதிகள் கேட்டதை திரும்ப சொல்லும் கிளிப்பிள்ளைகளாக மாறி அதே பதிலை ரணதீரனிடம் கூறிவிடுகிறார்கள். அவனும் வேறு வழியின்றி அதை நம்புவது போல காட்டிக்கொள்கிறான். கடைசி வரை பிரச்சினை தீர்வதில்லை. அப்படியேதான் இருக்கிறது என்றான் ஆதித்தன். ஆமாம், நீ சொல்வது போலத்தான் நிலைமை இருக்கிறது. இப்பொழுது செங்கோட்டையன் படையெடுத்து வந்தாலும் இதுதான் நடக்கப் போகிறது. ஆமாம், முடிவில்லாத சங்கிலி தொடர் போல நீளும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரத்தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கார்கள். எனக்கெனவோ இந்த கஜேந்திர பூபதி லேசுபட்ட ஆளாக தெரியவில்லை. குள்ளநரியின் தந்திரமும் குயுக்தியும் அவனிடம் நிறைந்திருப்பது போல் தெரிகிறது. பார்ப்போம் நம்மை அவன் எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்று. நம் திறமை நம் எதிரிகளை பொறுத்தளவா மாறுபடும் என்று சிரித்தான் ஆதித்தன். சூரியன் மேற்கில் மறைய துவங்குவதை பார்த்த அரிஞ்சயன், தம்பி, சூரியன் மறைய துவங்கிவிட்டது. இருள் சூழும் முன்பாக நாம் சத்திரத்தை அடைந்தாக வேண்டும். ஆம், வழியில் தென்பட்ட பயணி இன்னும் ஒரு கல் தொலைவில் அந்த சத்திரம் இருப்பதாக கூறினான். விரைவில் அந்த சத்திரம் நம் கண்ணில் படும் என்று நம்புகிறேன். இருவரும் கூடுதல் வேகத்தோடு குதிரைகளை செலுத்த ஆரம்பித்தனர். சாலைகளின் ஓரத்தில் இருந்த மரங்களில் இரை தேடி சென்ற பறவைகள் திரும்ப அடைய துவங்கியிருந்தன. பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனால் வாழ்க்கையை வாழ்கின்றன என்று நினைத்து கொண்டான் ஆதித்தன். தொலைதூரத்தில் ஒரு கல் கட்டிடமும் அதன் முன்பு சில குதிரைகளும் நிற்பது அவர்களின் கண்களுக்கு தென்பட்டது. குறுகிய திருப்பம் ஒன்றை அவர்கள் கடக்க முற்பட்ட பொழுதுதான் குதிரையுடன் சாலையோரம் நின்று கொண்டிருந்த அவன் தென்பட்டான். இருவரும் குதிரையில் வருவதை பார்த்து அவன் கைகளை அகல விரித்து சாலையை மறித்து குதிரைகள் முன்னேறுவதை தடுப்பது போல் நின்றான். திடீரென்று குதிரையோடு ஒருவன் எதிர்பட்டதை பார்த்த இருவரும் குதிரையின் வேகத்தை குறைத்தனர். யாரப்பா நீ? எதற்காக எங்கள் குதிரைகளை நிறுத்துகிறாய் என்றான் அரிஞ்சயன். உங்கள் வழியில் குறுக்கிட்டதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் நண்பர்களே. நீங்கள் அந்த சத்திரத்தில் தங்குவதற்காக செல்கிறீர்களா? ஆமாம். ஆனால் நீ யார் என்று இன்னமும் சொல்லவில்லையே என்றான் ஆதித்தன். மன்னித்து விடுங்கள், நான் ஒரு வியாபாரி. என் பெயர் நல்லதம்பி. சிங்கப்பூரத்தை சேர்ந்தவன் நான். வரும் வழியில் என் குதிரையின் காலில் காயம் ஏற்பட்டு விட்டது. எனக்கு உதவி செய்ய முடியுமா என்றான் அவன். அரிஞ்சயன் ஆதித்தனுக்கு கண்ணை காட்டினான். அஸ்வசாத்திரம் என்னும் குதிரைகளை பற்றி நூலை நன்றாக கற்று தேர்ந்திருந்த ஆதித்தன் குதிரையிலிருந்து கீழே குதித்தான். அந்த நல்ல தம்பியின் குதிரை கால்களை சோதித்தவன், நெடுந்தூர பயணத்தால் கால் நரம்பு சுலுக்கிவிட்டது, அதற்கான மருந்து என்னிடம் இருக்கிறது என்றவன் தனது சேனத்தில் இருந்த பையிலிருந்து மருந்தை எடுத்தான். அதை குதிரையின் கால்களில் தேய்த்து விட்டவன், குதிரை சற்று நேரம் நடக்க வேண்டும். அந்த சத்திரத்தை நோக்கி நாம் மூவரும் நடந்தே செல்லலாம். அப்பொழுதுதான் மருந்து வேலை செய்யும் என்ற ஆதித்தன் அரிஞ்சயனை பார்த்து கண்ணடித்தான். அரிஞ்சயன் குதிரையிலிருந்து கீழே இறங்கினான். ஆதித்தன் நல்ல தம்பியின் வாயை பிடுங்கி சிங்கப்பூர நிலவரத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறான் என்று அவனுக்கு தோன்றியது. இருவரும் தங்களை வழிபோக்கர்கள் என்று அவனிடம் அறிமுகம் செய்து கொண்டனர். இருவரும் சிங்கப்பூரத்தை பற்றியும்
அதன் மன்னனான கஜேந்திர பூபதியை பற்றியும் மெதுவாக விசாரிக்க தொடங்கினர். மற்ற கேள்விகள் 5 கேட்டாலே மேலே இருப்பவற்றை பற்றி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார்கள். ஒரு விஷயத்தை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டால் அவனுக்கு சந்தேகம் வந்துவிடலாம் என்பதால் வித்தேர்ச்சியாக கேட்பது போலவே தங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றனர். நல்ல தம்பி ரணதீரனை விட மோசமாக கஜேந்திர பூபதியை வெறுப்பவனாகவே இருந்தான். அவன் கஜேந்திர பூபதியை கொடுமைக்காரன், கொடியவன் என்றே சுற்றி வளைத்து கூறிக்கொண்டிருந்தான். அவர்கள் விசாரித்து முடிப்பதற்கும் சத்திரம் வருவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. சத்திரத்து வாசலில் இருந்த தீவட்டியை ஏற்றி வைத்துக் கொண்டிருந்த சத்திரத்து நிர்வாகி அவர்களை வரவேற்றான். நண்பர்களே, சத்திரத்தின் பின்புறம் குதிரை லாயமும் கிணறும் இருக்கிறது. நீங்கள் குதிரைகளை கட்டிவிட்டு குளித்துவிட்டு வரலாம். இரவு சாப்பாடு தயார் செய்யலாம் தானே என்றான் சத்திரத்து நிர்வாகி. மூவருக்கும் சேர்த்தே செய்யுங்கள். அதற்கு என்ன தொகை என்று சொல்லுங்கள் என்ற ஆதித்தன் குதிரையை அறிஞரிடம் ஒப்படைத்துவிட்டு பணம் தருவதற்காக நிர்வாகியிடம் சென்றான். நிர்வாகி கேட்ட தொகையை கொடுத்தான் ஆதித்தன். நீங்கள் மூவரும் நண்பர்களா என்றான் நிர்வாகி தயக்கத்துடன். நான் குதிரையை கொடுத்தேனே, அவர் என் அண்ணன். அந்த புதிய நபர் வழியில் என்னுடன் இணைந்து கொண்டவர். அவர் ஒரு வியாபாரி என்பதை தவிர அவரை பற்றி வேறு எதுவும் தெரியாது. நல்லது, நான் அவரின் நண்பர்களோ என்று பயந்துவிட்டேன். அந்த ஆசாமியை நம்பாதீர்கள். அவன் சந்தேகத்திற்கிடமானவன். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவன் இந்த மாதத்தில் 5 முறை இங்கே தங்கியிருக்கிறான். வசதியான வழிப்போக்கர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளையடிப்பவன். இரவில் திருடிவிட்டு விடியற் காலையிலேயே காணாமல் போகிறவன். விடியற் காலையில் கிளம்புவனை நாம் எப்படி சோதனை போட முடியும்? இவன் கிளம்பிய பிறகுதான் திருட்டு நடந்ததே தெரியும். இவன் இங்கே தங்கிய நாட்களுக்கு அடுத்த நாள் வழியிலேயே கொள்ளை நடந்திருக்கிறது. இவனது ஆட்கள் வழியில் மறைந்திருக்கலாம். எனக்கு இவன் மீது தான் சந்தேகம். இவனிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றான் நிர்வாகி. உங்கள் தகவலுக்கு நன்றி ஐயா. அவனிடம் இருவரும் எச்சரிக்கையாகவே இருக்கிறோம் என்ற ஆதித்தன் புன்னகைத்துக் கொண்டான். கல்வர்களிடமே களவா? யாரப்பா நீ என்றது அவனது மனம். அத்தியாயம் 6. குதிரையை லாயத்தில் விட்டுவிட்டு மூவரும் கிணற்றடியில் நீர் சேந்தி குளிக்க ஆரம்பித்தனர். நல்ல தம்பி குளித்துவிட்டு கிளம்பியதும் ஆதித்தன், அண்ணா, இந்த புது நண்பன் நம்மினம் என்றான். நம்மினம் என்றால் இருப்பவர்களிடமிருந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் நல்ல இனமா? இல்லை, அவன் நம்மை போன்றவன் இல்லை. அவன் ஒரு கல்வன் என்று சத்திரத்து நிர்வாகி கூறுகிறார் என்ற ஆதித்தன் தன்னிடம் சத்திரத்து நிர்வாகி கூறிய அனைத்து விஷயங்களையும் ஒன்றுவிடாமல் எடுத்து கூறினான். அவற்றையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த அறிஞயன், இவனை பார்த்தால் கல்வனை போல் தெரியவில்லை, களவு தொழிலுக்கு புதியவன் போல் தெரிகிறான். நம்மை போன்ற அனுபவமிக்க கல்வர்கள் மட்டுமே தனியாக களவாட துணிவார்கள். ஆட்களின் கவனத்தை திசை திருப்பவும் திருடைய பொருளை கைமாற்றவும் நமக்கு ஒத்தாசைக்கு ஆள் தேவை. தனியாக திருட மிகுந்த சாமர்த்தியம் தேவை. இவனுக்கு அந்த சாமர்த்தியம் இருப்பது போல் தெரியவில்லை. எனக்கும் அதே எண்ணம்தான். நாம் அவனை பரிசோதித்து பார்த்து விடலாமா? சரி, நாம் அவனை சோதனை செய்வோம். அவன் அடிக்கடி நாம் அணிந்திருக்கும் ஆபரணங்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். அநேகமாக இன்று இரவு நம் நகைகளை அடித்துக்கொண்டு விடியற்காலையில் எழுந்து செல்வது அவனது நோக்கமாக இருக்க வேண்டும். சரி, இதோ என்னுடைய ஆபரணங்கள் அனைத்தையும் காட்டுகிறேன். வழக்கம் போல் நம் எதிரிகளை ஏமாற்ற என்ன செய்வோமோ அதை செய் என்ற அறிஞயன் தன்னுடைய உடலில் இருந்த அத்தனை நகைகளையும் கழட்டி சிறு துணியில் வைத்து கொடுத்தான். அதை வாங்கி கொண்ட ஆதித்தன் தன்னுடைய ஆபரணங்களையும் கழட்டி அதில் வைத்து சிறு மூட்டையாக கட்டினான். பிறகு அதை எடுத்துக்கொண்டு இருட்டில் மறைந்தான். 10 நிமிடங்களுக்கு பிறகு இருவரும் சத்திரத்தினுள் நுழைந்தனர். இருவர் உடலிலும் நகை ஒரு பொட்டு கூட இல்லாமல் இருப்பதை பார்த்த சத்திரத்து நிர்வாகி அர்த்த புஷ்டியுடன் புன்னகைத்தான். ஆதித்தன் அவரது மனதில் எழுந்த எண்ணத்தை தன் சிறு புன்னகையால் ஆமோதித்தான். உள்ளே மாற்று உடை அணிந்து காத்திருந்த நல்ல தம்பி இருவரின் நகையற்ற கோலத்தை பார்த்து அதிர்ந்தான். என்னாயிற்று நண்பர்களே, உங்கள் ஆபரணங்கள் எங்கே என்றான் அவன் பரபரப்புடன். பதற்றப்படாதே நண்பா, இந்த வழியில் திருடர்கள் தொலை அதிகமாக இருப்பதாக சத்திரத்து நிர்வாகி கூறினார். அதனால் முன்னெச்சரிக்கையாக அவற்றை கழட்டி பதுக்கிவிட்டோம். அது வழியில் தானே கல்வர் தொலை நிகழும். சத்திரத்துக்குள் வந்து யார் திருடப் போகிறார்கள்? எதற்கு நண்பா வம்பு? நம் நகைகளை நாம் தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னது போல் சிங்கப்புரத்தின் நிர்வாகம் சீரழிந்து போயிருக்கும் போல் இருக்கிறது. இந்த சத்திரத்தில் தங்கிவிட்டு கிளம்புகிறவர்களை ஒரு கும்பல் கொள்ளையெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தி இன்னமும் அரசரின் காதுகளுக்கு எட்டவில்லை போலும். ஆனால் விரைவிலேயே இந்த செய்தி அரண்மனையை எட்டும் என்றான் நல்ல தம்பி எங்கோ பார்த்தபடி. அது கிடக்கட்டும், சமையல் தயாராகும் வரை
நாம் ஏன் ஆடுபுலி ஆட்டத்தை ஆடக்கூடாது என்று பேச்சை மாற்றினான் அறிஞயன். ஆமாம், சிறிது நேரம் விளையாடலாம், பொழுதுபோக்காகவும் இருக்கும், சிந்தனையும் கூர்மையாகும் என்றான் ஆதித்தன். சிறிது நேரத்தில் கரித்துண்டால் கட்டம் அறிந்து மூவரும் விளையாடத் துவங்கினர். அறிஞயன் ஆதித்தனையும் நல்ல தம்பியையும் விளையாட விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினான். நல்ல தம்பி ஆட்டத்தில் அசகாயசுரனாக இருந்தான். ஆதித்தனும் அவனுக்கு ஈடு கொடுத்தே விளையாடினாலும் கடைசியில் விட்டு கொடுத்து தோற்றுக்கொண்டே இருந்தான். தன்னிடம் ஆதித்தன் தோற்கும் போதெல்லாம் நல்ல தம்பியின் தன்னம்பிக்கை கூடிக்கொண்டே இருந்தது. இவனை எளிதாக தோற்கடித்து விடலாம் என்ற எண்ணம் அவனுக்குள் வலுவாக வேர்விட்டது. அப்படியான எண்ணம் அவனுக்குள் வரவேண்டும் என்பதற்காகவே ஆதித்தன் தோற்றுக்கொண்டிருந்தான் என்பது அவனுக்கு தெரியாது. தவசி பிள்ளை சமையல் தயாராகிவிட்டது, சாப்பிட வாருங்கள் என்று கூப்பிடும் வரை அவர்களின் ஆட்டம் தொடர்ந்தது. இரவு உணவு தயாராக இருந்தது. சத்திரத்தில் சொற்ப நபர்களே தங்கியிருந்ததால் வெகு விரைவிலேயே உணவு தயாராகி இருந்தது. அனைவரும் இரவு உணவை முடித்துக் கொண்டனர். வாழை இலைகளை குப்பையில் போட்டுவிட்டு கை கழுவும் பொழுது சத்திரத்து நிர்வாகி என் பேச்சை கேட்டு உஷாராகி விட்டார்கள். அந்த ஆபரணங்களை எங்குதான் வைத்திருக்கிறீர்கள் என்றான். பத்திரமான இடத்தில் என்று புன்னகைத்தான் ஆதித்தன். இரவு கவிழத் தொடங்கியது. கூடத்தில் அனைவரும் படுத்து உறங்கத் தொடங்கினர். ஆதித்தனும் அறிஞயனும் மெல்லிய குரட்டையோடு உறங்கத் தொடங்கியிருந்தனர். அவர்கள் இருவரும் உறங்குவதை பார்த்த நல்ல தம்பி உறக்கம் வராமல் புரளத் தொடங்கினான். இருவரும் நகைகளை இங்கேதான் எங்கேயோ பதுக்கி வைத்திருப்பார்கள் என்று அவன் யோசிக்கத் தொடங்கினான். நகைகளை அவர்கள் இடுப்பிலோ அல்லது தலைமாடிலோ தான் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தவன் மெதுவாக எழுந்து யார் கவனத்தையும் தன் மீது திருப்பாமல் அவர்களை சோதித்து பார்க்க ஆரம்பித்தான். இருவரிடமும் ஆபரணங்கள் இருப்பது போல் தெரியவில்லை. ஒருவேளை குதிரைகளின் சேனைப்பைகளில் நகைகளை வைத்திருப்பார்களோ என்று நினைத்தவன் மெதுவாக எழுந்து சத்திரத்தை விட்டு வெளியேறினான். இருட்டில் தட்டு தடுமாறி குதிரை லாயத்தை நெருங்கியவன் இருவரது குதிரைகளிலும் சோதனையிட ஆரம்பித்தான். அறிமுகம் இல்லாத ஒருவன் தங்களை அணுகுவதை பார்த்த குதிரைகள் கணைக்கத் தொடங்கின. குதிரைகளின் கணைப்பொலியை கேட்டு பதறிய நல்லதம்பி இருட்டில் திரும்பி நடக்க எத்தனைத்தான். யாரெங்கே என்றது கனத்த குரல் ஒன்று. அந்த குரலை கேட்டு பதறியபடி நிமிர்ந்தான் நல்லதம்பி. அரைகுறை வெளிச்சத்தில் அங்கே அறிஞயன் நின்று கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். நான் தான் நல்லதம்பி, சிறுநீர் கழிப்பதற்காக வெளியே வந்தேன் என்றான் நடுக்கத்துடன். அவன் உடல் முழுவதும் வேர்வை நதிகள் உற்பத்தியாக தொடங்கின. நல்லது, நானும் அதற்காகத்தான் வெளியே வந்தேன். என் குதிரைகள் அந்நியர்களை பார்த்தால் கணைக்க ஆரம்பித்துவிடும். நான் வெளியே வந்ததற்கு அதுவும் ஒரு காரணம். சரி வாருங்கள், உள்ளே போய் விட்ட தூக்கத்தை தொடருவோம் என்றான் அறிஞயன். மௌனமாக அவனை பின்தொடர்ந்து சென்றான் நல்லதம்பி. சேனத்து பைகளிலும் நகைகள் எதுவும் இல்லை. பிறகு எங்கே தான் நகைகளை பதுக்கி வைத்திருப்பார்கள் இருவரும்? விடை தெரியாத கேள்வி ஒன்று அவன் மனதில் விஸ்வரூபம் எடுத்தது. அந்த சத்திரத்தில் இருந்த அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க கொட்ட கொட்ட விழுத்தபடி விடிய விடிய உட்கார்ந்திருந்தான் நல்லதம்பி. அவனது மனம் குழப்பத்தில் மூழ்கி கிடந்தது. அத்தியாயம் 7. இரவு முழுவதும் துளி உறக்கம் இல்லாமல் கொட்ட கொட்ட விழுத்தபடி படுக்கையில் புரடு கொண்டிருந்தான் நல்லதம்பி. இருவரும் சரியான எத்தர்களாக இருப்பார்கள் போலிருக்கிறது. தங்களிடம் இருக்கும் நகைகளை இவர்கள் எங்குதான் ஒளித்து வைத்திருப்பார்கள் என்று அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவன் மனதில் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருந்தான். அந்த திட்டத்தை ஏற்கனவே சில முறை அமுல்படுத்தி இருந்தான். அந்த திட்டம் என்னவென்றால், இரவோடு இரவாக இருவரிடமும் இருக்கும் நகைகளை எடுத்துக்கொண்டு விடியற் காலையில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே விடுதியை விட்டு வெளியேறிவிடலாம் என்பதுதான் அந்த திட்டம். அந்த திட்டத்தில் அவன் 1-2 முறை வெற்றி பெற்றும் இருக்கிறான். ஆனால் அவனது வழக்கமான இந்த திட்டத்தில் இந்த இருவர் முதல் முறையாக மண்ணை போட்டுவிட்டார்களே என்ற கோபம் அவனுக்குள் எழுந்தது. வெளியே மெல்ல மெல்ல விழுந்து கொண்டு இருந்தது. சூரியன் கிழக்கே எழ ஆரம்பித்தான். பறவைகள் தங்கள் கூட்டை விட்டு இரை தேடி பறக்க ஆரம்பித்திருந்தன. கோழிகள் ஆர்ப்பாட்டமாக தங்கள் குரலை உயர்த்தி கத்த ஆரம்பித்தன. சத்திரத்தில் இருந்தவர்கள் மெல்ல மெல்ல விழிக்க ஆரம்பித்தனர். காலை கடன்களை முடிக்க அருகிலிருந்த காட்டுப்பகுதியை நோக்கி சிலர் செல்ல ஆரம்பித்தனர். ஆதித்தனும் அறிஞயனும் சத்திரத்திற்கு அருகே இருந்த வேப்ப மரத்தின் குச்சிகளை உடைத்து பல்விளக்க ஆரம்பித்தனர். விடிய விடிய தூங்காமல் இருந்த நல்ல தம்பியை விடியற்காலையில் தான் நித்ரா தேவி அணைக்க ஆரம்பித்தாள். நல்ல தம்பி தன்னை இருக தழுவ நினைக்கும் நித்ரா தேவியிடமிருந்து நழுவி ஓட விரும்பி கண்களை திறந்தான். அவனைத் தவிர சத்திரத்தில் வேறு யாரும் இல்லை என்பது தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்தான். அவன் தன் இலக்கை தவற விட்டுவிட்டோமா என்ற பயத்தில் அரக்க பறக்க எழுந்து சத்திரத்தை விட்டு வெளியே ஓடி வந்தான். வெளியே வந்தவுடன் அவனது கண்கள் முதலில் தேடியது லாயத்திலிருந்த குதிரைகளைத்தான்.
அவை மூன்றும் அசை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்ததும் தான் அவனது மூச்சு சீரானது. அப்பாடா, அந்த இருவரும் இன்னும் கிளம்பி செல்லவில்லை என்று நினைத்தவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். என்ன நண்பரே, இரவு நல்ல உறக்கம் போலிருக்கிறதே என்றான் ஆதித்தன். அறிஞயன் கிணற்று நீரை இறைத்து குளிக்கத் தொடங்கியிருந்தான். இல்லை, கெட்ட கனவு ஒன்று கண்டதால் நல்ல உறக்கமில்லை. விடியற் காலையில்தான் உறக்கம் நன்றாக வருகிறது. உறக்கம் நன்றாக வரும்பொழுது சூரியன் உதித்து விடுகிறது என்றான் நல்லத்தம்பி தன்னை சமாளித்துக் கொண்டவனாக. அதனால் என்ன நண்பரே, சிங்கப்பூரம் தான் நெருங்கிவிட்டதே. வீட்டிற்கு விரைவில் சென்று விடுவீர்கள். பிறகென்ன கவலை, நல்ல உறக்கம்தான் என்று சிரித்தான் ஆதித்தன். ஆமாம், நீங்கள் சொல்வதும் சரிதான். வீட்டிற்கு போனதும் நன்றாக உறங்க வேண்டும். அப்பொழுதுதான் உடலின் அலுப்பு நீங்கும் என்றான் நல்லத்தம்பி. அவன் மனதில் வேறொரு எண்ணம் உதயமானது. எப்படியும் இவர்கள் குளித்து முடித்துவிட்டு நகைகளை அணிவார்கள். அப்பொழுது தெரிந்துவிடும் இவர்கள் ஆபரணங்களை எங்கே ஒளித்து வைத்தார்கள் என. அவன் மகிழ்ச்சியோடு பல் துலக்கி குளிக்க ஆரம்பித்தான். மூவரும் குளித்து முடித்துவிட்டு உணவருந்த கிளம்பினர். சகோதரர்கள் இருவரும் நகைகளை அணியாமல் இருப்பதை பார்த்த நல்லத்தம்பி மேலும் குழம்பி போனான். அதை பற்றி மீண்டும் கேட்டால் தன்னை சந்தேகப்படுவார்களோ என்று தன் சந்தேகத்தை அவன் வாய்விட்டு கேட்கவே இல்லை. மூவரும் உணவுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு குதிரைகளை அவிழ்த்துக் கொண்டு கிளம்பினர். சரி, கிளம்பலாம். குதிரைகள் ஓய்வுக்கு பிறகு புத்துணர்ச்சியுடன் உள்ளன. விரைவில் சிங்கப்பூரத்தை அடையலாம் என்றான் அறிஞயன். மூவரும் குதிரைகள் மேல் தாவி ஏறினார்கள். குதிரைகள் வேகமாக விரைய ஆரம்பித்தன. 2 கல் தொலைவை கடந்ததும் நல்லத்தம்பியின் குதிரை பின்னடைய ஆரம்பித்தது. முன்னால் பயணமாகிக் கொண்டிருந்த ஆதித்தன் அதை கவனித்தான். அவன் பின்னடைகிறான். ஏதோ திட்டம் அவனிடம் இருக்கும் போலிருக்கிறது. இரவு முழுவதும் அவன் உறங்கவே இல்லை. பாவம், இலவு காத்த கிளிப்போல் ஆகிவிட்டது அவனது நிலைமை. இரவு நேரத்தில் குதிரைகளை சோதனையிட வந்து என்னிடம் மாட்டிக்கொண்டான். சிறுநீர் கழிக்க வந்ததாக கூறி மழுப்பி விட்டான். இவன் தொழிலுக்கு புதியவன் என்பதை அவனது செயல்களை காட்டிக் கொடுத்து விடுகின்றன. நாம் இருவரும் திருடர்களுக்கு பயந்து நகைகளை காட்டி பதுக்கினோம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. ஊரோடு ஒத்துவாழ் என்ற பழமொழியை மறந்துவிட்டான் போலும். இரவில் நகைகளை கொள்ளையெடுத்துவிட்டு விடியற்காலையில் தப்பித்து ஓட வேண்டும் என்பதுதான் அவனது திட்டம். அது பலிக்கவில்லை. இப்பொழுது வேறு ஒரு திட்டத்தை செயல்படுத்த துவங்கிவிட்டான் என்று நினைக்கிறேன். அநேகமாக அவனது ஆட்கள் இந்த பாதையில் மறைந்திருக்க வேண்டும். அவனது ஆட்கள் முன்னால் வரும் நம்மை தாக்கி சிறைப்பிடிக்க வேண்டும். அதனால தான் பின்தங்கி வருகிறான். நாமும் பின்தங்கி அவனோட வருவோமா என்றான் அறிஞயன். பொறுங்கள், அவன் தன் ஆட்களை தொடர்பு கொள்ளட்டும். அதுவரை பொறுமையாக இருப்போம் என்றான் ஆதித்தன். இருவரும் தங்கள் குதிரைகளின் வேகத்தை குறைக்க ஆரம்பித்தனர். இருவரும் குதிரைகளின் வேகத்தை குறைப்பதை பார்த்த நல்லத்தம்பி தன்னுடைய வழக்கமான இடம் நெருங்குவதை கண்டான். அவனது ஆட்கள் அங்குதான் பதுங்கி கிடப்பார்கள். அவன் தன் ஆட்களை உஷார்படுத்த சீழ்கை ஒளி ஒன்றை எழுப்பினான். பிறகு ஒரு பாடலை இசைப்பது போல் தொடர்ந்து சீட்டியடிக்க ஆரம்பித்தான். பயல் நாம் வருவதை அவன் ஆட்களுக்கு தெரிவித்து விட்டான். இதுதான் சரியான நேரம் என்ற ஆதித்தன் குதிரையை பின்னோக்கி செலுத்தினான். அவன் தனக்கு இணையாக வருவதை பார்த்த நல்லத்தம்பி விழிக்க ஆரம்பித்தான். வாயாளியே, நல்ல பாடலை இசைக்கிறாயே நண்பா. நீ ஒரு நல்ல கலைஞன்தான், சந்தேகமே இல்லை. உன் பாடலை கேட்கத்தான் பின்தங்கினேன். என் அண்ணனும் ஒரு சங்கீத பிரியத்தான். அவரும் உன் பாடலை கேட்க விரும்புகிறார் என்றான் ஆதித்தன். மூவரும் இணையாக ஒரே இடத்தில் இருந்தனர். நல்லத்தம்பி நடுவில் இருந்தான். சாலையோர புதர்களுக்கு நடுவே திடீரென்று சலசலப்பு ஏற்பட்டது. ஆயுதம் தாங்கிய ஒரு கும்பல் புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்டு மூவரையும் சுற்றி வளைத்தது. சபாஷ் நல்லத்தம்பி, இந்த முறையும் வெற்றி நமக்குத்தான் என்றான் கும்பலில் ஒருவன். தவறு நண்பனே, நான் இருக்கும் வரை வெற்றியை யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன் என்று புன்னகைத்தான் ஆதித்தன். அவனது இடையிலிருந்த வாள் இப்பொழுது நல்லத்தம்பியின் மார்புக்கு நடுவில் இருந்தது. ஆயுதங்களை கீழே போடாவிட்டால் இவனது உயிர் பறவை உடலை விட்டு பறந்துவிடும். பறக்க விடவா என்றான் அறிஞயன். நல்லத்தம்பியும் அவனது கூட்டமும் எதிர்பாராத இந்த சம்பவத்தால் திகைத்து நின்றனர். அத்தியாயம் 8. ஆதித்தனின் எதிர்பாராத அதிரடி செயலால் நல்லத்தம்பியும் அவனது கூட்டமும் திகைத்து போய் நின்றுவிட்டார்கள். நல்லத்தம்பியின் கழுத்தில் இருந்த தன் வாளை அழுத்தி பிடித்த ஆதித்தன், நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? இல்ல உங்களுக்கு புரியும் மொழியில் நான் பேசட்டுமா என்றான் உரத்த குரலில். அந்த கும்பலில் இருந்தவர்களின் பார்வை அனைத்தும் நல்லத்தம்பியின் மீது நிலைத்தது. அவர்கள் அவனது உத்தரவுக்காக காத்திருப்பதை உணர்ந்து கொண்ட ஆதித்தன்,
உனக்கு உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் ஆயுதங்களை கைவிட சொல் உன் ஆட்களை என்றான். கண்களை ஒருமுறை மூடி யோசித்த நல்ல தம்பி, ஆயுதங்களை கீழே போடுங்கள் நண்பர்களே, நம் திட்டம் இவர்களிடம் தோற்றுவிட்டது. இவர்கள் மிகவும் புத்திசாலிகள், எப்படியோ நம் திட்டத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றான் தோல்வியடைந்த குரலில். அவர்கள் அனைவரும் ஆயுதங்களை கீழே போட்டார்கள். ஒரு துணி மூட்டையில் அந்த ஆயுதங்களை கட்ட உத்தரவிட்டான் அறிஞயன். அந்த மூட்டைகள் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தூரத்திற்கு அவர்களை நடத்தி சென்றான். நிராயுத பாணிகளை நான் எப்பொழுதும் தாக்குவதில்லை, அதை நான் வீரமாகவும் நினைப்பதில்லை. அந்த நினைப்பை பொய்யாக்கி விடாதீர்கள். நீங்கள் ஏடாகுடமாக எதையாவது செய்ய நினைத்தாலோ இல்ல தப்பி ஓட முற்பட்டாலோ உங்கள் நண்பனின் உயிர் நிலைக்காது. இந்த எச்சரிக்கையை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள் என்று அவர்களை எச்சரித்த அறிஞயன் தன் தம்பியிடம் திரும்பி வந்தான். இவன்தான் அந்த கும்பலுக்கு தலைவன் என்று நினைக்கிறேன். ஆயுதங்களை கீழே போட சொல்லி நான் எச்சரித்த பொழுது அவர்கள் இவனது உத்தரவை எதிர்பார்த்து நின்றார்கள். இதிலிருந்தே இந்த கூட்டம் இவனது கட்டளைக்கு அடிபணியக்கூடியது என்று கண்டுகொண்டேன் என்றான் ஆதித்தன். நீ ஊகித்தது சரிதான். அவர்களின் தலைவன் நான் தான். என் உத்தரவுக்கு தான் அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்றான் நல்ல தம்பி. தோற்றுப்போன வலி அவனது முகத்தில் தெரிந்தது. உன்னை பார்த்தால் கல்வனைப் போல் தெரியவில்லை. பெரிய குடும்பம் ஒன்றின் பொறுப்பான மகனைப் போல் தோன்றுகிறாய். இது உனக்கு புதிய தொழில்தானே என்றான் ஆதித்தன். ஆம், சமீப காலமாகத்தான் நான் இந்த தொழிலில் இறங்கியிருக்கிறேன். அதுவும் எனக்காக அல்ல, என் நண்பனுக்காக. விந்தியாக இருக்கிறது உனது விளக்கம். எல்லோரும் தங்கள் சுக வாழ்வுக்காக திருடுவார்கள். சிலர் அடுத்தவர் நலனுக்காக திருடுவார்கள். நீ இரண்டாவது வகை போலும் என்ற ஆதித்தன் தன் வாளை அவனது கழுத்திலிருந்து எடுத்தான். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை மட்டும் தீர்த்து வையுங்கள் என்றான் நல்லதம்பி. நீ என்ன கேட்கப் போகிறாய் என்று எனக்கு தெரியும். எங்கள் நகைகளை நாங்கள் எங்கே வைத்திருக்கிறோம் என்று தெரிய வேண்டும் உனக்கு. நீ அதைத்தானே கேட்க விரும்புகிறாய்? ஆமாம், அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். நான் சத்திரம் முழுக்க தேடிவிட்டேன். உங்கள் படுக்கையிலும் குதிரைகளிலும் கூட தேடிவிட்டேன். அவை கிடைக்கவே இல்லை. எங்கே தான் அவற்றை ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் என்றான் அவன். சொல்கிறேன், முதலில் குதிரையிலிருந்து கீழே இறங்கு என்றான் அறிஞயன். நல்ல தம்பி குதிரையிலிருந்து கீழே இறங்கினான். அடுத்ததாக குதிரையிலிருந்து கீழே இறங்கிய ஆதித்தன் நல்ல தம்பியின் குதிரையை நெருங்கி அதன் சேனைப்பைக்குள் கையை விட்டான். அங்கே ரகசியமாக ஒளித்து வைத்திருந்த தங்களின் ஆபரண மூட்டியை வெளியே எடுத்தான். இதை நீ சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய்தானே? நீ எப்பொழுதும் அடுத்தவர் பொருளையே கவனித்துக் கொண்டிருந்ததால் உன் பொருளை சரிபார்க்க மறந்துவிட்டாய். அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம் என்று புன்னகைத்தான் ஆதித்தன். இருவரையும் தப்பு கணக்கு போட்டுவிட்டோமே என்று தன்னையே நொந்து கொண்டான் நல்ல தம்பி. இரவு நீ உன் குதிரையில் தப்பியோடு நினைத்திருந்தாலும் என் குதிரைகள் கனைத்து அதை காட்டிக் கொடுத்திருக்கும். உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இது. உன்னுடைய உண்மையான பெயர் என்ன? என்னுடைய உண்மையான பெயர் நல்ல தம்பிதான். நான் சொல்வது உண்மை. உண்மையான பெயரை ஒரு கல்வன் எப்பொழுதும் பயன்படுத்த மாட்டான். இடத்திற்கு தகுந்தது போல் தன் பெயரை அடையாளங்களை மாற்றிக்கொள்வான். நீயோ உண்மையான பெயருடன் உன்னை அறிமுகம் செய்து கொள்கிறாய் என்றான் அறிஞயன். நீங்களும் அதே தவறைத்தான் செய்திருக்கிறீர்கள். என்னை இப்படி தந்திரமாக ஏமாற்றும் பொழுதே தெரிந்துவிட்டது. நீங்கள் இருவரும் கல்வர்புரத்தை சேர்ந்த பிரசித்தி பெற்ற கல்வர்களான ஆதித்தனும் அறிஞயனும் என்று கூறிவிட்டு புன்னகைத்தான் நலத்தம்பி. அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எங்கள் பெயர் இவ்வளவு தூரம் பரவியிருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எங்களை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியாது என்ற எண்ணத்தில்தான் எங்களின் உண்மையான பெயரை பயன்படுத்தினோம். நீ எப்படியோ கண்டுபிடித்து விட்டாய் என்றான் வியப்புடன் ஆதித்தன். களவு தொழிலில் உங்களை விட திறமை மிக்கவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? உங்களின் சாதுரியத்தை பார்த்ததுமே நான் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகித்து விட்டேன். நீயும் திறமைசாலிதான். உன்னை தவறாக நான் எடை போட்டுவிட்டேன். உனக்கும் உன் நண்பனுக்கும் கஜேந்திர பூபதியுடன் ஏதாவது முன்விரோதமா? எதற்காக இந்த கல்வர் வேடம்? எனக்கும் கஜேந்திர பூபதிக்கும் தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்லை. என் நண்பனுக்கும் அவனுக்கும் தான் விரோதம். என் நண்பனுக்கு விரோதி என்றால் அவன் எனக்கும் விரோதிதானே. உன்னுடைய நட்புணர்வு புரிகிறது. உன்னை போல நண்பனை பெற்ற உன் நண்பன் பாக்கியசாலிதான் என்றான் ஆதித்தன். அப்படி என்ன விரோதம் உன் நண்பனுக்கும் அவனுக்கும்? ஒரு காலத்தில் இருவரும் நெருங்கிய நண்பர்கள்தான். கஜேந்திர பூபதி தன் மகளை என் நண்பனுக்கு
திருமணம் செய்து தர முன் வரும் அளவிற்கு நெருக்கமான நட்புதான். ஆனால் அதெல்லாம் பழைய கதை. இப்பொழுது இருவருமே ஒருவரை ஒருவர் கொல்ல துடிக்கும் ஜென்ம எதிரிகள். வேடிக்கை என்னவென்றால் கஜேந்திர பூபதி இதில் முந்திக் கொண்டு விட்டான். அவன் என் நண்பனை கொன்றுவிட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த சதியில் என் நண்பன் சாகவில்லை, தப்பி பிழைத்து விட்டான். அவனது நாடும் பறிப்போய்விட்டது. அந்த வஞ்சகனால் அவனை பழி வாங்கத்தான் நான் கல்வனாக மாறினேன். நீ யாரை பற்றி சொல்கிறாய்? உன் நண்பனின் பெயர் என்ன என்றான் ஆதித்தன். அவன் மனதில் ஏதோ பொறி தட்டியது. என் நண்பனின் பெயர் மதிவாணன் என்றான் நலத்தம்பி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பழம் நழுவி பாலில் விழுந்துவிட்டது. நாங்கள் அவனைத்தான் தேடி வந்தோம். அபிராமி பட்டர் தான் எங்களை அனுப்பி வைத்தார் என்றான் ஆதித்தன். நல்லத்தம்பியின் முகம் மலர்ந்தது. அத்தியாயம் 9. நல்லத்தம்பி இருவரையும் வியப்போடு பார்த்தான். நீங்கள் எதற்காக மதிவாணனை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்றான் நல்லத்தம்பி. இருள் சூழ்ந்த ஒரு காட்டில் சிறு ஒளி பிறந்தது போல் இருந்தது அவனுக்கு. நாங்கள் அவனுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறோம். அபிராமி பட்டர். ஆம், அவர்தான் எங்களை இங்கே அனுப்பி வைத்தார். தனது பிரியத்திற்குரிய சிஷ்யனின் நிலை என்னவானதோ என்று அவர் பதறி துடித்துக் கொண்டிருக்கிறார். கஜேந்திர பூபதி மதிவாணன் துறவியாக போய்விட்டான் என்று சொல்வதை அவர் துளியும் நம்பவில்லை. அதில் ஏதோ சூது இருப்பதாக அவர் நினைக்கிறார் என்றான் ஆதித்தன். அப்படி நினைத்ததால் தான் அவனது நாட்டை கஜேந்திர பூபதிக்கு நிர்வாகம் செய்ய தூக்கி கொடுத்தாரோ என்று சற்று துடுக்காகவே கேட்டான் நல்லத்தம்பி. அரசியல் காய் நகர்த்தல்களை நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ரணதீரன் தன் நாட்டுடன் மதிவாணனின் நாட்டையும் இணைத்துக் கொள்ள எவ்வளவு நேரமாகிவிடப் போகிறது? அப்படி அவன் நினைத்தால் அவனை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? அதுவல்ல ரணதீரனின் நோக்கம். அவனுக்கு எப்பொழுதும் ஆலோசனை கூறும் இடத்தில் இருக்கும் பட்டர் எதற்காக அவனை தேடும் பணியில் எங்களை ஈடுபடுத்த வேண்டும்? உங்கள் கேள்விகள் நியாயமாகவே இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கான பதில்தான் என் அறிவுக்கு எட்ட மாட்டேன் என்கிறது என்று தன் புரிதலின்மையை ஒப்புக்கொண்டு விட்டான் நல்லத்தம்பி. நானே விளக்கமாக சொல்லட்டுமா என்றான் அறிஞயன். நீங்கள் விளக்கம் தரலாம், அதை நான் கேட்க தயாராக இருக்கிறேன். ஆனால் என் நாட்கள் மூலமாக நான் கேள்விப்பட்ட செய்தி வேறு. சிங்கபுரத்தின் மீது ரணதீரன் படையெடுத்து வருவதாக நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் சொல்வது வேறாக இருக்கிறது. எனக்கு எதை நம்புவது என்று குழப்பமாக இருக்கிறது என்றான் நல்லத்தம்பி குழப்பத்துடன். நீ கேள்விப்பட்டது சரிதான். 10-15 நாட்களுக்கு முன்பு வரை ரணதீரன் சிங்கபுரத்தின் மீது படையெடுக்கும் முடிவில் தான் இருந்தான். நாங்கள் மதுராபுரிக்கு வந்த பிறகு பட்டரின் தலையிட்டால் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. அந்த போரை நாங்கள் மூவரும் சேர்ந்துதான் தடுத்து நிறுத்தினோம். வரி செலுத்த மறுக்கும் கஜேந்திர பூபதியை வழிக்கு கொண்டு வரவும் காணாமல் போன மதிவாணனை கண்டுபிடிக்கவும் தான் நாங்கள் இங்கு வந்தோம். ரணதீரனின் படை கஜேந்திர பூபதியை வீழ்த்திவிடும். அதன் பிறகு மதிவாணனுக்கு நல்ல காலம் பிறந்துவிடும் என்று நம்பினேன். அது காணல் நீராகிவிட்டது என்றான் நலத்தம்பி. படையெடுப்பு நிறுத்தப்பட்டது என்ற செய்தியை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. படையெடுப்பு நிகழவில்லை என்பதற்காக வருந்துகிறாயா என்ன என்றான் ஆதித்தன். ஆமாம், அதற்காக வருந்துகிறேன் என்றான் நலத்தம்பி. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்றான் ஆதித்தன். இதில் சந்தோஷப்பட என்ன இருக்கிறது என்றான் குழப்பத்துடன் நலத்தம்பி. அந்த கஜேந்திர பூபதி சரியான குள்ளநரியின் தந்திரம் படைத்தவன். இதுவரை ரணதீரனுக்கு வரி செலுத்தாமல் இருக்க மழை அதிகம் பெய்துவிட்டது, கடும் வறட்சி, வானம் பொய்த்துவிட்டது என்றெல்லாம் வெவ்வேறு காரணங்களை கூறி வந்தவன் இப்பொழுது என்ன கூறுவான் தெரியுமா? என்ன கூறுவான்? நாட்டிலே திடீரென்று ஒரு கல்வர் கும்பல் உருவாகிவிட்டது. அவர்கள் விளைபொருட்களை திருடி செல்கிறார்கள், கால்நடைகளை கடத்தி செல்கிறார்கள், குடியானவர்களை வதைக்கிறார்கள். அதனால் என்னால் வரி செலுத்த முடியவில்லை. எனக்கு இடைஞ்சல் தரும் அந்த கல்வர் கும்பலை ஒழித்து கட்டுங்கள், நான் வரியை சரியாக கட்டிவிடுகிறேன் என்று கூறி படையெடுத்து வரும் செங்கோட்டையனிடம் உங்களை கைகாட்டி இருப்பான். ரணதீரனின் படை அவன் சொல்வதை உண்மை என்று நம்பி வெறிநாய் போல் உங்களை துரத்தி துரத்தி வேட்டையாடி இருப்பார்கள். அது படையெடுப்பு நின்று போனதால் நிகழவில்லை. இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் அரசியல் காய் நகர்த்தல் என்றால் என்னவென்று. மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினான் ஆதித்தன். அவன் சொன்னதை கேட்டதும் விதிர்விதித்து போனான் நல்லத்தம்பி. அவன் ஆதித்தன் சொன்ன கோணத்தில் யோசித்து கூட பார்க்கவில்லை. கஜேந்திர பூபதியின் சதி வேலைகளை அவன் நன்றாகவே அறிவான். அவன் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள்தான் என்று அவனுக்கு தெரியும். இந்த படையெடுப்பு நிகழ்ந்திருந்தால் ஆதித்தன் சொன்னது போல தனக்கும் தன் கூட்டத்திற்கும் பேரழிவாக முடிந்திருக்கவும் வாய்ப்பு இருப்பதை அவன் உணர்ந்தான்.
எனக்கு இப்பொழுது தான் பிரச்சனையின் முழு பரிமாணமும் புரிகிறது. என்னால் உங்கள் அளவிற்கு யோசிக்க முடியவில்லை. எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பழமொழிக்கேற்ப கஜேந்திர பூபதியின் எதிரி மதிவாணன். அவனுக்கு நீங்களும் எதிரிகள்தான். அதனால் லட்சியத்தால் நாம் நண்பர்களாகிறோம் என்றான் நலத்தம்பி. ஆம், நம் இருவரின் இலக்கும் ஒன்றுதான் என்று அதை ஆமோதித்தான் அறிஞயன். அப்படியானால் நான் என் நண்பர்களை அழைத்துக் கொள்ளலாமா என்றான் நலத்தம்பி. தாராளமாக என்று தோள்களை குலுக்கினான் ஆதித்தன். நல்லத்தம்பி தன் நண்பர்களை கைத்தட்டி அருகில் அழைத்தான். வரும்பொழுது ஆயுதம் இருந்த மூட்டையையும் எடுத்து வர சொன்னான் அவன். அருகில் வந்தவர்களிடம், பயப்பட வேண்டாம், இவர்கள் பட்டர் அனுப்பி வைத்த ஆட்கள் மதிவாணனை தேடி வந்திருக்கிறார்கள். கஜேந்திர பூபதிக்கும் இவர்கள் எதிரிகள்தான். ரணதீரனின் படையெடுப்பு நடந்திருந்தால் நாம் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருப்போம் என்று அனைத்தையும் எடுத்து கூறினான். அவர்கள் அச்சம் நீங்கியவர்களாக பழையபடி தங்கள் ஆயுதத்தை தேடி எடுத்துக்கொண்டனர். நாங்கள் இப்பொழுது மதிவாணனை பார்க்க வேண்டும். உன்னால் அதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்றான் ஆதித்தன். வாருங்கள், அவன் இருக்கும் இடத்திற்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்ற நல்லத்தம்பி தன் குதிரையில் தாவி ஏறினான். அவன் ஆட்கள் மறைவிடத்திலிருந்த தங்கள் குதிரைகளை சீட்டியழித்து வரவழைத்து அதில் ஏறிக்கொண்டனர். காட்டின் ஊடாக ஒரு நீண்ட பயணம் தொடங்கியது. குதிரைகளை விட்டுவிட்டு கால்நடையாக அந்த பயணம் முடிவிட்டது. பயணம் முடிவிட்ட பொழுது அவர்கள் மலைக்குகை ஒன்றின் அருகே நின்றிருந்தனர். குகைக்குள் சற்று நேரம் நடந்த பிறகு ஒரு கட்டிலில் மதிவாணன் கண்ணில் பட்டான். கடந்த 20 நாட்களாக அவன் நினைவிழந்த நிலையில் இருக்கிறான். அவனை நான் காப்பாற்றி வருகிறேன். அவன் எப்பொழுது கண் விழிப்பான் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் என்றான் விரக்தியுடன் நலத்தம்பி. சகோதரர்கள் இருவரும் திகைத்து நின்றுவிட்டனர். அத்தியாயம் 10. நினைவில்லாத நிலையில் இருந்த மதிவாணனை பார்த்த சகோதரர்கள் இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அவனை எளிதில் சந்தித்து விடுவோம் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. அப்படி எளிதில் சந்தித்து விட்டாலும் அவனால் எந்த பயனும் இல்லை என்பதால் இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர். இவனுக்கு எப்படி இந்த நிலை நேர்ந்தது என்றான் ஆதித்தன். வேறு யாரால் நிகழ்ந்திருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் அந்த வஞ்சகன் கஜேந்திர பூபதியின் வேலைத்தான். கரடியை வேட்டையாடலாம் என்று மதிவாணனை காட்டிற்கு அழைத்து வந்தான் அந்த படுபாவி. அவனது சூழ்ச்சி புரியாமல் அவனது பேச்சை கேட்டு 2ஆம் முறையாக காட்டிற்கு வேட்டையாட வந்தான் மதிவாணன். அப்படியானால் ஏற்கனவே இருவரும் வேட்டையாட இங்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல். ஆம், இருவரும் விலங்குகளை வேட்டையாடுவதில் பெரும் விருப்பம் கொண்டவர்கள். அதனால் இருவரும் எளிதில் வேட்டை தோழர்களாகிவிட்டார்கள். முதன்முறை இருவரும் இங்கே வந்தபொழுது அவர்கள் வேட்டையாட நான் தான் உதவி செய்தேன். இந்த கானகம் என் கைவிரல் ரகைகளைப் போல் அத்துப்படியானது. அந்த முதல் வேட்டையில் அவர்களுக்கு எந்த விலங்கும் அகப்படவில்லை. இருவரும் எந்த விலங்கும் அகப்படாததால் மனம் சோர்ந்து போயிருந்தனர். நான் இந்த காட்டில் வெகு நாட்களாக ஒரு கரடியின் நடமாட்டத்தை அவதானித்து வந்தேன். இவர்களுக்கு அந்த கரடி இருக்கும் இடத்தை காட்ட முடிவு செய்தேன். என்னுடைய கரடி வேட்டை யோசனைக்கு இருவரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டனர். அந்த கரடி நடமாடும் இடங்கள் எனக்கு நன்கு தெரியும் என்பதால் நான் அந்த இடங்களுக்கு அவர்களை அழைத்து சென்றேன். அவர்களுக்கு இந்த முறை அதிர்ஷ்டம் இருந்தது. கரடியின் காலடி தடத்தை அவர்கள் பார்த்து விட்டார்கள். அந்த கரடியை பிடிக்கவும் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். கடும் போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் கரடியை பிடித்து விட்டார்கள். அந்த முயற்சியில் கஜேந்திர பூபதி மரணத்தின் விளிம்புக்கே சென்று விட்டான். அவன் அந்த கரடியிடம் அகப்பட்டு செத்து தொலைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவனது நல்ல நேரம் மதிவாணன் இடையில் புகுந்து அவன் உயிரை காப்பாற்றி விட்டான். அந்த கரடியை அவன் கஜேந்திர பூபதிக்கு பரிசாக கொடுத்து விட்டான். இதுதான் அவர்கள் முதல் வேட்டையின் கதை. அவர்களோடு துணைக்கு நான் இருந்ததால் அன்று என்ன நடந்தது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் 2வது முறை அவர்கள் வேட்டைக்கு வந்தபொழுது நடந்ததே வேறு. என்ன நடந்தது அப்பொழுது? அதை நான் விளக்கமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்பொழுது நான் அவர்களுடன் இல்லை. நான் அங்கு வரக்கூடாது, என்னுடைய உதவி தேவையில்லை என்று மதிவாணன் கூறிவிட்டான். அவர்கள் வேட்டைக்கு போன மறுநாளை கஜேந்திர பூபதி தனியாக அரண்மனைக்கு திரும்பிவிட்டான். அப்பொழுதுதான் மதிவாணன் துறவியாக போய்விட்டான் என்ற பொய்க்கதையை கூற ஆரம்பித்தான். அதை யார் நம்பினாலும் நான் நம்பவில்லை. இந்த காட்டிற்குள் தான் மதிவாணனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கும் என்று கருதினேன். அதனால் நான் என் ஆட்களுடன் காட்டிற்குள் தேட ஆரம்பித்தேன். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் கஜேந்திர பூபதி ஏற்கனவே தன் ஆட்களை இந்த காட்டுப்பகுதிக்குள் மறைந்திருக்கும்படி செய்திருக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து அவனை தாக்கி மலையிலிருந்து தள்ளிவிட்டிருக்க வேண்டும். தலையில் அடிபட்டு மயங்கிய நிலையில் கிடந்த அவனை என் ஆட்கள் கண்டுபிடித்து விட்டார்கள்.
இவனை ஊருக்குள் கொண்டு சென்றால் இவன் உயிரோடு இருக்கும் விஷயம் கஜேந்திர பூபதிக்கு தெரிந்துவிடும். அவன் இவனை கொலை செய்ய மீண்டும் முயற்சி செய்வான் என்பதால் இவனை இந்த மலைக்கோயிலே வைத்து வைத்திய உதவி செய்து பராமரித்து வருகிறேன் என்றான் நல்லதம்பி. இவனை கஜேந்திர பூபதி தான் கொலை செய்ய முயற்சித்தான் என்று உனக்கு எப்படி தெரியும் என்றான் அரிஞ்சயன். அவனுக்கு அவ்வப்பொழுது நினைவு திரும்பும் பொழுது அவனே கூறியதுதான் அது. மக்கள் யாரும் மதிவாணன் எங்கே என்று கேட்கவில்லையா? கேட்டார்கள். மனம் வெறுத்து போய் சாமியாராக போய்விட்டான் என்று கஜேந்திர பூபதி கூறியதுடன் அதற்கு ஆதாரமாக மதிவாணன் கையொப்பமிட்ட ஓலையையும் காட்டினான். மக்களுக்கு வேறு வழியில்லை. மனதில் 1000 கேள்விகள் எழுந்தாலும் அதை மறைத்துக்கொண்டு அவன் சொன்னதை நம்புவது போல் காட்டிக்கொண்டார்கள். உன் நண்பன் இந்த நிலைக்கு காரணம் கஜேந்திர பூபதி என்பதால் அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக நீ கல்வனாக மாறி குடைச்சல் கொடுக்க துவங்கியிருக்கிறாய், சரிதானே என்றான் ஆதித்தன். நீங்கள் சொல்வது மிகவும் சரி. எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அதனால தான் நான் என் ஆட்களுடன் திருடனாக மாறினேன். ஆனால் அதிலும் நான் உங்களிடம் தோற்று போய்விட்டேன். அதற்காக சந்தோஷப்படு. வேறு யாரிடமாவது நீ அகப்பட்டிருந்தால் நீயும் உன் கூட்டமும் கஜேந்திர பூபதியிடம் மாட்டியிருப்பீர்கள். அவன் சித்திரவதை செய்து மதிவாணன் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு உங்களையும் அவனையும் கொன்றிருப்பான். துறவியாக போன மதிவாணன் துறவியாகவே போயிருப்பான். நல்ல வேளையாக எங்களிடம் அகப்பட்டதால் இதில் ஒன்று கூட நடைபெறவில்லை. ஆம், நீங்கள் கூறுவதும் உண்மைதான். இங்கே இவனுக்கு வைத்தியம் செய்வது யார்? நான் தான் என்றான் அவர்களில் ஒருவன். உனக்கு இந்த விஷயத்தில் முன் அனுபவம் உண்டா? ஒரு வைத்தியரிடம் உதவியாளராக இருந்தேன். அந்த அனுபவத்தை வைத்துதான் வைத்தியம் செய்கிறேன் என்றான் அவன். கவலைப்படாதே. உன்னால் வைத்திய குறிப்புகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் மருந்துகளை தயாரிக்க முடியுமா? முடியும் என்றான் அவன். நல்ல தம்பி, என் சேனைப்பையில் ஒரு ஓலைச்சுவடி இருக்கிறது. அது என் நண்பன் பைராகியுடையது. அவன் மருந்து கண்டுபிடிக்காத வியாதிகளே கிடையாது. அந்த ஓலைச்சுவடியில் என்னென்ன வியாதிக்கு என்னென்ன மருந்து, அதை எப்படி தயாரிப்பது என்று எழுதியிருக்கிறான். அது இவனுக்கு உதவியாக இருக்கும். நல்ல தம்பி ஓலைச்சுவடியை எடுத்து வர ஆணையிட்டான். மதிவாணனுக்கு நினைவு வருவதும் போவதுமாக இருக்கிறது. கண் விழிக்கும் போதெல்லாம் கஜேந்திர பூபதியின் பெயரையும் இன்னொரு பெயரையும் கூறுகிறான். இன்னொரு பெயரா? ஆம், அது ஒரு பெண்ணின் பெயர். அதே நேரம் மதிவாணனின் உடலில் அசைவு ஏற்பட்டது. அவன் கண்களை விரிக்காமலேயே, நீலவேணி, என்னை விட்டு போய்விடாதே என்று முனக ஆரம்பித்தான். யார் அந்த நீலவேணி என்றான் ஆதித்தன். கஜேந்திர பூபதியின் மகள் என்றான் நலத்தம்பி. ஆடு பகை குட்டியோடு உறவா? விசித்திரம் என்று சிரித்தான் ஆதித்தன். அத்தியாயம் 11. தன்னை கொல்ல முயற்சி செய்த கஜேந்திர பூபதியின் மகளான நீலவேணியின் பெயரை மதிவாணன் உச்சரிப்பதை பார்த்த ஆதித்தன் ஆடு பகை குட்டி உறவா என்று சிரித்தான். அதிலும் ஒரு விசித்திரம் இருக்கிறது. நீலவேணி கஜேந்திர பூபதியின் மகள் என்பதே தெரியாமல் தான் அவளை மதிவாணன் காதலித்தான். அவர்களின் காதல் கஜேந்திர பூபதிக்கு தெரிய வந்தபொழுது அவன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அவர்களின் காதலுக்கு அவன் சம்மதிக்கவும் செய்தான். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்றான் நலத்தம்பி. என்னப்பா சொல்கிறாய்? நீ சொல்வது எதுவும் விளங்கவில்லையே என்றான் அரிஞ்சயன். எங்களுக்கு புரியும்படி விளக்கமாக சொல் என்றான் ஆதித்தன். அது ஒரு இனிமையான காதல் கதை. அதில் ஒரு பாத்திரமாக நானும் இருக்கிறேன். அதனால் அன்று நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். மதிவாணனின் தந்தை எல்லாளனும் கஜேந்திர பூபதியும் நெருங்கிய நண்பர்கள். கஜேந்திர பூபதிக்கு பெண் குழந்தை பிறந்ததுமே அவளை எல்லாளனின் மகனான மதிவாணனுக்கு திருமணம் செய்து தருவது என்று நண்பர்கள் இருவரும் முடிவு செய்துவிட்டனர். பாலிய பருவத்திலிருந்த மதிவாணன் தன்னுடைய மேற்படிப்பிற்காக தலைநகருக்கு அனுப்பப்பட்டான். அவன் அபிராமி பட்டரிடம் கல்வி கற்று வந்தான். அவ்வப்பொழுது தன் தந்தையை காண இங்கு வந்து போவதுண்டு. எல்லாளன் நோய்வாய்ப்பட்டு இறுதி படுக்கையில் இருந்தபொழுது தன் மகனை காண விரும்பினான். தகவல் கேள்விப்பட்டு மதிவாணன் இங்கு வந்து சேர்ந்தபொழுது எல்லாளன் தன் இறுதி பயணத்தை மேற்கொண்டிருந்தான். அரசு நிர்வாகத்தில் எந்த பயிற்சியும் அனுபவமும் இல்லாத மதிவாணன் அரசனாகிவிட்டான். அதனால் அவன் அரசு நிர்வாகத்தை எப்படி செய்வது என்று தெரியாமல் திணறி வந்தான். அதனால் அவன் வேறு வழியின்றி கஜேந்திர பூபதியின் உதவியை நாடினான். அவனும் தன்னுடைய எதிர்கால மாப்பிள்ளை என்ற முறையில் அவனுக்கு உதவி செய்து வந்தான். அப்பொழுதுதான் தன் தந்தையும் கஜேந்திர பூபதியும் நீலவேணியை தனக்கு திருமணம் செய்து தருவதாக உடன்படிக்கை செய்து கொண்டது அவனுக்கு தெரிய வந்தது. இளம் வயதின் துடிப்பும் தனக்கு மனைவியாக வரப்போகிறவள் எப்படி இருப்பாளோ என்ற ஆவலும் அவனை உந்தி தள்ளின. நீலவேணியை காண அவன் ஆவலுடன் இருந்தான்.
அவளை எப்படியாவது சந்தித்துவிட வேண்டும் என்று துடியாக துடித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் அவள் கோவிலுக்கு வருவதாக கேள்விப்பட்டவன் அவளை காண என்னையும் அழைத்து சென்றான். கோவிலில் நெடுநேரம் காத்திருந்தும் அவள் வரவே இல்லை. அவளை பற்றி விசாரித்த பொழுது அரண்மனையிலிருந்து 2 பெண்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களிடம் விசாரியுங்கள் என்றனர். நாங்கள் அந்த பெண்களை தேடி சென்றோம். அவன் கதை சொல்லத் தொடங்கினான். கோவிலை விட்டு வெளியேறிய 2 பெண்களையும் பின்தொடர ஆரம்பித்தனர் இருவரும். மதிவானா, நாம் செய்வது தேவையில்லாத வேலை. குறுநில மன்னனான நீ இப்படி ஒரு பெண் பின்னால் செல்வதை பார்த்தால் ஊர் என்ன நினைக்கும் என்றான் நலத்தம்பி. அவனுக்கு மதிவாணனின் இந்த செயல் சுத்தமாக பிடிக்கவில்லை. என்னைத்தான் நீங்க யாருக்கும் அடையாளம் தெரியாதே. இங்கு என்னை பற்றி நன்றாக தெரிந்தவன் நீ மட்டும்தான். என்னை போய் கஜேந்திர பூபதியிடம் உங்கள் பெண்ணை காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று கேட்க சொல்கிறாயா? அப்படி கேட்க எனக்கு மிகவும் கூச்சமாக இருக்கிறது என்றான் மதிவாணன். அதற்காக நீ இப்படியே நடந்து கொள்வது? இது நம் தரத்திற்கேற்ற செயல் அல்லவே என்றான் நலத்தம்பி. நீ சொல்வது சரிதான், ஆனால் என் மனதிற்கு அது தெரியவில்லையே என்றான் மதிவாணன். இருவரும் இவ்விதமாக உரையாடி கொண்டிருந்த அதே நேரம் நீலவேணி தன் தோழி எழிலரசியிடம் பேச ஆரம்பித்தாள். யார் அந்த வாலிபர்கள்? எதற்காக நம்மை பின்தொடர்கிறார்கள் என்றாள் அவள். அதுதான் இளவரசி, எனக்கும் தெரியவில்லை. நீங்கள் தான் இளவரசி என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்னும் பொழுது அவர்கள் நம் நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை என்று தெரிகிறது. இதற்குத்தான் நான் எப்பொழுதும் போல பாதுகாப்போடு வரலாம் என்று சொன்னேன். நீங்கள் எங்கே என் பேச்சை கேட்கிறீர்கள் என்று அழுத்து கொண்டாள் சேடி பெண்ணான எழிலரசி. எனக்கு அந்த பாதுகாப்பு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. என் பொருட்டு அவர்கள் செய்யும் அமளியால் பக்தர்கள் முகம் சுளிப்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. அதனால தான் பாதுகாப்பை தவிர்த்துவிட்டு வந்தேன் என்றாள் நீலவேணி. பெண்களே, சற்று நிற்க முடியுமா என்று அவர்களின் உரையாடலில் நுழைந்தது ஒரு குரல். அதற்கு சொந்தக்காரன் மதிவாணன். யாரையா நீ? நாங்கள் எதற்காக உனக்காக நிற்க வேண்டும்? வெகு நேரமாக நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். தனிமையில் வரும் பெண்களை நீங்கள் இருவரும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் செயல் நல்லதாக தோன்றவில்லையே என்று சத்தமிட ஆரம்பித்தாள் எழிலரசி. பொறுமையாக இருங்கள். நாங்கள் நீங்கள் நினைப்பது போல் தவறான ஆசாமிகள் கிடையாது. நீங்கள் அரண்மனையை சேர்ந்த பெண்கள் தானே? ஆமாம், அதற்கென்ன இப்பொழுது? நல்லது. வழக்கம் போல் இன்று கோவிலுக்கு வரவேண்டிய உங்கள் இளவரசி இன்று வரவில்லையே, என்ன காரணம்? உடல்நிலை சரியில்லையோ? அதை பற்றி உனக்கென கவலை? இல்லை, நான் எல்லாளனின் மகன். அவளை எனக்கு சிறு வயதிலேயே நிச்சயம் செய்துவிட்டார்கள். அவளை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்றுதான் என் தோழனோடு இங்கு தவம் கிடக்கிறேன். எழிலரசி இந்த திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அவள் கேள்விக்குறியோடு நீலவேணியை பார்த்தாள். நீலவேணி அவனுடன் விளையாடி பார்க்க நினைத்தாள். அந்த நீலவேணியை பார்க்கவா இங்கு வந்தீர்கள் என்றாள் நீலவேணி. ஆமாம். பாவம் நீங்கள். ஏன் அப்படி சொல்கிறாய்? உங்களுடைய அழகிற்கு அவள் சற்றும் ஏற்றவள் அல்ல. அவளது பருத்த உடலும் எத்து பற்களையும் பார்க்க எங்களுக்கே சகிக்காது. நீர் எப்படித்தான் அவளை திருமணம் செய்து கொண்டு தினமும் அந்த முகத்தை பார்க்கப் போகிறீர்களோ? பாவம் நீங்கள் என்று உச்சி கொட்டிவிட்டு வாடி போகலாம் என்ற நீலவேணி தன் தோழியின் கையை பிடித்துக்கொண்டு ஓடினாள். மதிவாணன் திக்பெருமை பிடித்து நின்றான். உன் கனவில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டாள் அந்த பெண் என்றான் நலத்தம்பி. அதனால் என்ன? இந்த பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறதே என்றான் மதிவாணன் காதல் மயக்கத்தில். இது தவறு. இது மட்டும் கஜேந்திர பூபதிக்கு தெரிந்தால் என்ன நடந்தாலும் சரி, அந்த நீலவேணியை நான் மணக்கப் போவதில்லை. இது என் உறுதியான முடிவு என்றான் மதிவாணன். அத்தியாயம் 12. மதிவாணனின் காதல் மயக்கத்தை பார்த்த நலத்தம்பி, இந்த பெண் யார் என்று தெரியவில்லை, இவளை விரும்புவதாக கூறுகிறாயே என்றான். அவளை பார்த்தால் அரண்மனையில் வேலை செய்யும் தாதி பெண்ணை போல் இருக்கிறாள். அவளை பார்த்ததுமே அவள்தான் என் துணைவி என்று முடிவு செய்துவிட்டேன் என்றான் மதிவாணன் காதல் மயக்கத்தில். என்னால் உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நீ இங்கு வந்தது நீலவேணியை பார்ப்பதற்கு. அவள் இங்கு வரவில்லை. அரண்மனையை சேர்ந்த அந்த பெண்களிடம் உங்கள் இளவரசி ஏன் கோவிலுக்கு வரவில்லை என்று நீ விசாரித்திருக்க வேண்டும். நீ அதை கேட்காமல் அந்த பெண்ணின் அழகில் மயங்கி நின்று கொண்டிருக்கிறாய். நீ ஒரு குறுநில மன்னன். உனக்கு அந்த பெண் ஏற்றவளாய் என்று யோசித்தாயா? காதலுக்கு கண் இல்லை என்ற வாசகத்தை நீ கேள்விப்பட்டதில்லையா நண்பா? இப்போதைய என்னுடைய தேவை அவளுடைய அருகாமை. அது மட்டும் போதும் எனக்கு. நீலவேணிக்கு உடல்நிலை சரியில்லாமல் கூட போயிருக்கலாம். அதனால் அவள் கோவிலுக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம் என்றான் மதிவாணன். உனக்கு இன்னும் நிலவரம் சரியாக புரியவில்லை என்று நினைக்கிறேன். தன் மகளை மணக்க மறுத்துவிட்டு ஒரு சேடி பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்வதை கஜேந்திர பூபதி விரும்புவான் என்றார் நினைக்கிறாய்
உன்னுடைய மறுப்பும் முறை தவறிய காதலும் தனக்கு ஏற்பட்ட மிக பெரும் அவமானமாக அவன் கருதுவான். உங்கள் இருவருக்கும் இருக்கும் நட்புணர்வு உன் காதலால் கெட்டுப்போகும். இனி அவன் உன்னை நட்போடு அணுக மாட்டான். எதிரியாக கருதவும் வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் இந்த காதல் உன் எதிர்காலத்திற்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் நல்லதல்ல என்று தன் மனதில் இருந்த உண்மைகளை மறைக்காமல் வெளிப்படுத்தினான் நல்ல தம்பி. அவன் பேசி முடித்ததுதான் மதிவாணனுக்கு தான் எவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் புரிந்தது. என்னை மன்னித்துக்கொள் நண்பா, நல்ல அறிவுரை சொல்லி என்னை திருத்தினாய். இப்பொழுது என் காதல் எண்ணத்தை கைவிட்டு விடுகிறேன், வா போகலாம். நல்ல தம்பியும் அவனும் அங்கிருந்து கிளம்பினார்கள். வாய்ப்பேச்சிற்காக தன் நண்பனை சமாதானப்படுத்த அவன் பேசினாலும் அவனால் அந்த பெண்ணை மறக்க முடியவில்லை. அவளது பெயரை கூட கேட்க மறந்துவிட்டோமே, அவளை மறுபடியும் எப்பொழுது பார்ப்பது என்று அவன் ஏங்க ஆரம்பித்தான். அடுத்த வெள்ளிக்கிழமை மாலை நல்ல தம்பியை ஏதேதோ காரணம் சொல்லி காட்டிவிட்டவன் தனியாகவே கோவிலுக்கு வந்துவிட்டான். இந்த இடத்தில் நல்ல தம்பி கதையை நிறுத்திவிட்டு ஆதித்தனையும் அறிஞனையும் பார்த்தான். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது உன் நண்பனின் காதல் கதை, ஏன் பாதியில் நிறுத்திவிட்டாய் என்றான் அறிஞன். அந்த இரண்டாவது சந்திப்பில் அவர்களுக்குள் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் அங்கு இல்லை. அதனால் அங்கே என்ன நடந்தது என்று எனக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் மதிவாணன் அந்த பெண்ணை மீண்டும் சந்தித்து பேசி தன் காதல் வலையில் வீழ்த்திவிட்டான் என்று மட்டும் நான் பின்னாட்களில் தெரிந்து கொண்டேன். இந்த சந்திப்பின் பொழுது நீலவேணி தன் பெயரை கயல்விழி என்று மாற்றி கூறியிருக்கிறாள். அந்த பெயரில் நீலவேணி சொன்ன சாமுத்திரிகா லட்சணங்களுடன் ஒரு தாதிப்பெண் இருக்கிறாள் என்பது அப்பொழுது அவனுக்கு தெரியாது. அவன் அந்த வெள்ளிக்கிழமை என்னை விட்டுவிட்டு கோவிலுக்கு சென்றதுமே எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அவன் அந்த பெண்ணை தான் சந்திக்கப் போகிறான் என்று. நான் என் சந்தேகத்தை அவனிடம் கேட்டபொழுது அவன் நீலவேணியை சந்திக்க சென்றதாக உறுதியாக கூறினான். அவள் கோவிலுக்கு வரவில்லை என்பதால் தான் மிகவும் வருத்தப்பட்டதாக கூறினான். நானும் அவன் கூறியதை உண்மை என்று நம்பினேன். என் நண்பன் மிகவும் தந்திரக்காரன். அவன் பொய் கூறி என்னை ஏமாற்றிவிட்டான். வார வாரம் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வரும் நீலவேணியை புதன்கிழமை வர சொல்லிவிட்டான். வார வாரம் புதன்கிழமை காதல் புறாக்கள் விண்ணில் சிறகடித்து பறக்க ஆரம்பித்தன. இதில் என்ன விசேஷம் என்றால், தன்னை மணக்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை மதிவாணன் தான் என்பது நீலவேணிக்கு நன்றாக தெரியும். தான் காதலிக்கும் கயல்விழிதான் கஜேந்திர பூபதியின் மகள் நீலவேணி என்பது மதிவாணனுக்கு தெரியாது. இவர்கள் இருவரும் காதலித்துக் கொண்டிருப்பது கஜேந்திர பூபதிக்கும் எனக்கும் தெரியாது. கயல்விழி என்னும் தாதி பெண்ணை பார்ப்பதற்காக ஒரு நாள் மதிவாணன் கஜேந்திர பூபதியின் அரண்மனைக்கு சென்று விட்டான். அவனது நோக்கம் கஜேந்திர பூபதியை பார்ப்பதான நோக்கில் கயல்விழியை சந்தித்து அவளை ஆச்சரியப்படுத்துவது ஒன்றுதான். தன் அரண்மனைக்கு வந்த தன் எதிர்கால மாப்பிள்ளையை தடபுடலாக வரவேற்றான் கஜேந்திர பூபதி. இருவரும் சந்தோஷமாக உரையாடி கொண்டிருந்த பொழுதுதான் அங்கே சில கிராமவாசிகள் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் 2-3 நாட்களாக கஜேந்திர பூபதியை பார்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். தன் எதிர்கால மாப்பிள்ளைக்கு முன்பாக தன்னுடைய அதிகாரத்தை காட்ட விரும்பிய கஜேந்திர பூபதி மதிவாணனை அழைத்துக்கொண்டு அவர்களை சந்தித்தான். அவன் அந்த கிராமவாசிகள் வரியை குறைக்க சொல்லி இறைஞ்சுவார்கள் அல்லது வேறு ஏதாவது உதவி கேட்டு கெஞ்சுவார்கள் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவர்கள் கேட்ட விஷயமே வேறு. அவர்கள் கேட்டது தங்கள் விவசாய நிலங்களை நாசமாக்கும் ஒரு கரடியை கொல்வது பற்றியது. தன் மாப்பிள்ளைக்கு முன்னால் தன் வீரத்தை காட்ட நினைத்த கஜேந்திர பூபதி நாளையே அந்த காட்டு பகுதிக்கு வேட்டைக்கு வருவதாகவும் அந்த கரடியை கொல்வதாகவும் அவர்களை சமாதானம் செய்து வழியனுப்பி வைத்தான். கிழவனான கஜேந்திர பூபதியை வேட்டைக்கு போகும்பொழுது இளைஞனான தான் போகாமல் இருப்பது நன்றாக இராது என்று நினைத்த மதிவாணன் தானும் வேட்டைக்கு வரலாமா என்று அவனிடம் அனுமதி கேட்டான். அவனும் சம்மதித்து விட்டான். அந்த காட்டு பகுதியில் நல்ல அனுபவமுள்ள என்னையும் துணை கழைத்தான் மதிவாணன். நானும் அவர்களுடன் இணைந்து கொண்டேன். இந்த கரடி வேட்டைக்கு மட்டும் நானும் மதிவாணனும் போகாமல் இருந்திருந்தால் எங்கள் வாழ்க்கை திசை மாறி சென்றிருக்காது. கரடி வேட்டை துவங்கியது. அத்தியாயம் 13. மதிவாணனும் கஜேந்திர பூபதியும் கரடி வேட்டைக்கு கிளம்பினார்கள். அந்த காட்டுப்பகுதியை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்த நல்ல தம்பியும் அவர்களுடன் இணைந்து கொண்டான். மதிவாணன் அந்த கரடியை உயிரோடு பிடித்து கயல்விழிக்கு முன் தன்னை பெரும் வீரனாக காட்டிக்கொள்ள விரும்பினான். அதனால் துடிப்பும் வேகமும் அவனிடம் அதிகம் இருந்தன. காட்டுப்பகுதிக்குள் நுழைந்த அவர்களின் வேட்டைக்குழுவை அங்கேயே வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்கள் அன்போடு வரவேற்றனர். அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இன்னலை ஏற்படுத்தி வரும் கரடியை கொல்ல மன்னரே நேரில் தன் பரிவாரங்களோடு வந்திருக்கிறார். அவரை நல்லபடியாக கவனித்துக் கொள்வது தங்கள் கடமை என்று நினைத்தார்கள். காட்டில் கிடைக்கக்கூடிய அரிதான உணவுப் பொருட்களை கஜேந்திர பூபதிக்கும் அவனது குழுவினருக்கும் பரிமாறி மகிழ்ந்தார்கள். அந்த கிராமத்திலேயே அவர்கள் தங்கிக் கொள்ளவும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன.
முதல் நாள் முழுவதும் பாடல் ஆடல் விருந்து என்று அமர்க்கலமாக இருந்தது. அன்று இரவு எல்லாம் முடிந்து அனைவரும் அமைதியாக இருந்தபொழுது மதிவாணன் அந்த கிராமத்தின் வயதான மூப்பனிடம் பேச ஆரம்பித்தான். கிராமத்து மக்கள் வட்டமாக உட்கார்ந்திருந்தனர். அவர்களுக்கு நடுவே நெருப்பு எரிந்து கொண்டு இருந்தது. இருளும் நிலவு வெளிச்சமும் அந்த இடத்தை நிறைத்திருந்தன. மூப்பன் தான் அந்த கிராமத்தின் அதிகாரமுள்ள மனிதன். யார் யார் எந்த திசையில் வேட்டையாட செல்ல வேண்டும் என்பதை அவன்தான் அறிவிப்பான். அவனது பேச்சிற்கு மறுபேச்சு கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் அவன்தான் நீதிபதி. அப்படியாகப்பட்ட கிழவன் காட்டின் இயல்புகளை பற்றியும் விலங்குகளின் குணவியல்புகளை பற்றியும் கூற ஆரம்பித்தான். அப்பொழுது தான் மதிவாணன் அவனிடம் அந்த கேள்வியை கேட்டான். பெரியவரே, நாங்கள் நகரத்திலிருந்து வருகிறோம். உங்கள் வாழ்க்கை முறையை பற்றி, இந்த காட்டை பற்றி, இந்த விலங்குகளை பற்றி உங்களுக்கு தெரிந்த அளவு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் பல விஷயங்களை பற்றி சுவாரஸ்யமாக கூறினீர்கள். அவையெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருந்தன. வயதான முதியவர் ஒருவர் உலகம் அறியாத தன் பேர பிள்ளைகளுக்கு கதை சொல்வதை நினைவுபடுத்தின உங்கள் பேச்சு. நாங்கள் இப்பொழுது கரடியை வேட்டையாட வந்திருக்கிறோம். அந்த விலங்கை பற்றி நாங்கள் அதிகம் அறிந்ததில்லை. அந்த விலங்கின் குணாதிசயத்தை பற்றி விளக்க முடியுமா? நீங்கள் சொல்லும் விஷயம் இந்த வேட்டையில் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்றான் மதிவாணன். அவனை கூர்மையாக பார்த்த மூப்பன் லேசாக சிரித்தான். நீ மிகவும் புத்திசாலி. எதிரியின் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டு அவனை வீழ்த்து நினைக்கிறாய். ஒரு அரசனுக்கு தேவையான குணம் இதுதான். கரடி மிகவும் மூர்க்கமான விலங்கு. தேன் என்றால் அதற்கு மிகவும் பிடிக்கும். எவ்வளோ உயரத்தில் தேனடை இருந்தாலும் லாவகமாக ஏறிவிடும். தேனடை எங்கு உள்ளதோ அங்கு கரடி கண்டிப்பாக வரும். உங்கள் வேட்டையில் முக்கிய பங்கு வைக்கப் போவது இதுதான். இதைத்தான் நீங்கள் முதலில் தேடி பிடிக்க வேண்டும். அதற்கே நாட்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கரடி எப்பொழுதும் இறந்த உடல்களை தின்னாது. புதிய உணவுகளைத்தான் தின்னும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். கரடி துரத்த ஆரம்பித்தால் எப்பொழுதும் ஓட ஆரம்பிக்காதீர்கள். துரத்துவது அதன் குணவியல்புகளில் ஒன்று. ஓடினால் அதை துரத்தி பிடித்தாக வேண்டும் என்ற வெறி அதன் மனதில் உருவாக்கிவிடும். கரடி துரத்தினால் அதை எதிர்த்து நின்று முடிந்தவரை குரலை உயர்த்தி கத்துங்கள். தன்னை பார்த்து பயப்படாமல் எதிர்த்து நின்று அச்சுறுத்துபவர்களை கண்டால் கரடி பயந்துவிடும். அப்படி பயப்படும் கரடி வேறு திசையில் ஓடிவிடும் என்று சொல்லி நிறுத்தினான் மூப்பன். அவன் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டு இருந்தது வேட்டைக்குழு. ரொம்பவும் நன்றி ஐயா, உமது தகவலுக்கு என்றான் மதிவாணன். எங்களின் முன்னோடி குழு ஒன்று இன்று அதிகாலையிலேயே காட்டிற்குள் கிளம்பி சென்று விட்டது. அவர்களின் நோக்கம் காட்டில் தேனடை எங்கெங்கு இருக்கிறது, அவற்றின் அருகே கரடியின் காலடி தடம் இருந்தால் அதன் நடமாட்டத்தை கண்டறிவதும் தான். அவர்கள் இன்று மாலைக்குள் வீடு திரும்பி விடுவார்கள். நாளை காலை நீங்கள் வேட்டைக்கு கிளம்பலாம். அவர்களும் உங்களுடன் வருவார்கள். அவர்கள் கண்டறிந்த இடங்களை உங்களுக்கு காட்டுவார்கள். சரி ஐயா, உங்களுக்கு காடுகளை பற்றிய பூரண அறிவு இருக்கிறது. விலங்குகளை பற்றிய ஞானம் இருக்கிறது. பிறகு நீங்களே கரடியை வேட்டையாடக்கூடாது? எதற்காக எங்களை அழைத்து வேட்டையாட சொல்கிறீர்கள்? நல்ல கேள்வி. இந்த விலங்குகளும் நாங்களும் இணைந்து வாழ்ந்து வருகிறோம். அவற்றை எங்களால் வளர்க்க முடியும், கொல்ல முடியாது. யானை வந்து எங்கள் குடிசையை பீத்திருந்தால், பயிர்களை நாசம் செய்தால், கணேசன் வந்தார் வயலை நாசம் செய்தார் என்று சகித்து கொண்டு போய்விடுவோம். அவற்றினால் உயிர் சேதமும் பயிர் சேதமும் அதிகரித்தால் மட்டுமே நாங்கள் கவலைப்படுவோம். உங்கள் உதவியை நாடி வருவோம். நீங்களும் வேட்டை என்ற பெயரில் இங்கு வந்து சென்றால் தானே எங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். மக்களின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வது ஒரு அரசனின் கடமை அல்லவா என்று பேசி முடித்தான் மூப்பன். நன்றாக சொன்னீர்கள். இந்த வேட்டைக்கு பிறகு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், அதை நிறைவேற்றி தருகிறேன். அது என் கடமை என்றான் கஜேந்திர பூபதி. நல்லது மன்னா, இந்த வேட்டை நல்லபடியாக முடியட்டும். பிறகு அதை பற்றி நாம் பேசுவோம் என்றான் மூப்பன். அதே நேரம் தூரத்தில் தீவெட்டி வெளிச்சம் தெரிந்தது. யார் அவர்கள் என்றான் கஜேந்திர பூபதி. பயம் வேண்டாம், அவர்கள் என் ஆட்கள்தான். அதிகாலையில் சென்றவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். சற்று தாமதம், அவ்வளவுதான் என்ற மூப்பன் அவர்களை வரவேற்றான். போன காரியம் என்னாயிற்று? ஏன் இவ்வளோ தாமதம் என்றான் மூப்பன். இருட்டில் வழி தவறிவிட்டோம், அதனால் வந்து சேர தாமதமாகிவிட்டது. நாங்கள் 4 இடங்களை கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். நாளை நாம் அங்கே போகலாம் என்றான் வந்தவர்களில் ஒருவன். போய் ஓய்விடுங்கள், காலையில் சந்திக்கலாம் என்றான் மூப்பன். அனைவரும் அவரவர் இருப்பிடத்திற்கு திரும்பினர். என்ன நண்பர்களை, கதையை கேட்டிங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை மொத்தம் 39 அத்தியாயங்கள் இருக்குது. அதனால் நான் 13 பிரித்து 3 பாகமாக நான் போடுறேன். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.